வாழ்வு தரும் தூய ஆவியின் சட்டம் பாவம் சாவு என்பவற்றுக்கு உள்ளாக்கும் சட்டத்தினின்று என்னை விடுவித்து விட்டது. கைகளை தட்டி ஆண்டவருக்கு சத்தமா நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். சத்தம் பத்தல. இதுல நீங்க மனதில் பதித்து வைத்துக் கொள்ள வேண்டிய வார்த்தைகள் என்ன தெரியுமா? தூயாவியின் சட்டம், வாழ்வு தருகிற தூயாவியின் சட்டம் என்னை பாவம் சாவு என்பவற்றிற்கு உள்ளாக்கும் சட்டத்தினின்று என்னை விடுவித்து விட்டது. அதுக்கு தான் வந்திருக்கோம் இன்னைக்கு. அனாயிண்டிங், தி டே ஆஃப் அனாயிண்டிங், அபிஷேக நாள், அருள் பொழிவு நாள். தூய தமிழ்ல அருள் பொழிவு, சமஸ்கிருதத்தில் அபிஷேகம் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அப்போ அருள் பொழிவு நாள். இன்று எனக்கு என்ன நடக்க போகுது? நான் நம்பிக்கையாக இருந்தால், என்னை இறைவனுக்கு உகந்த விதத்தில் ஒப்பு கொடுத்தால் இன்னைக்கு என்ன நடக்க போகுது? பாவம் சாவு என்பவற்றுக்கு உள்ளாக்கும் சட்டத்தினின்று எனக்கு விடுதலை கிடைக்கும். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நல்லா பத்தலங்க, கொஞ்சம் பவர் வேணுங்க கை தட்டும் போது. என்னை விடுவிக்க போகிற சட்டம் எது? வாழ்வு தருகிற தூயாவியின் சட்டம். வாழ்க்கை ஃபுல்லா ஈஸியா நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம், எங்க போனாலும் நீங்க மறக்க மாட்டீங்க. நமக்கு தேவையான சட்டம் எது? கிறிஸ்தவர்கள் ஒரு வாழ்க்கை நெறியை பின்பற்றுகிறார்கள். இப்படிதாங்க வாழணும் அப்படிங்கிறதா ஒரு கிறிஸ்தவ நெறி. ஒவ்வொரு மதத்துக்கும் அப்படி இருக்கும் இல்லையா? நம்மளுடைய மதத்திற்கு இப்படித்தான் வாழ வேண்டும் என்று ஒரு நெறியை, ஒரு வழியை நமக்கு சொல்லிக் கொடுக்கிற சட்டம் வாழ்வு தரும் தூய ஆவியாரின் சட்டம். இதை மறப்பீங்களா? இந்த வரியை மறப்பீங்களா? சொல்லுவோமா? எல்லாரும் சொல்லுவோமா? வாழ்வு தரும், இப்படி முந்திரி கொட்டைகளா இருக்கக்கூடாது, எல்லாரும் சொல்லலாம். வாழ்வு தரும் தூய ஆவியின் சட்டம். வாழ்வு தரும் தூய ஆவியின் சட்டம். மறக்கவே கூடாது. வாழ்வு தரும் தூய ஆவியின் சட்டம். இந்த சட்டம் வந்தா என்ன பண்ணும்? பாவம் சாவு என்பவற்றுக்கு, திருப்பி சொல்லணும், பாவம் சாவு என்பவற்றுக்கு உள்ளாக்கும் சட்டத்தினின்று என்னை விடுவித்து விட்டது. பாவம் சாவு என்பவற்றுக்கு உள்ளாக்கும் சட்டத்தினின்று என்னை விடுவித்து விட்டது. எந்த சட்டம் என்னை விடுவித்துச்சு? வாழ்வு தரும் தூயாவியின் சட்டம். 5th ஸ்டாண்டர்ட்ல குழந்தைங்களுக்கு நம்ம இப்படி தானே சொல்லிக் கொடுப்போம். வசனத்தை நம்ம அப்படி தான் சொல்லிக் கொடுக்கணும். தப்பு கிடையாது. நம்ம எல்லாருமே குழந்தைங்க தான், இன்க்ளூடிங் மீ. நான் எப்பெல்லாம் இதெல்லாம் சொல்கிறேனோ நீங்கள் அப்போ நினச்சிக்கோங்க, ஃபாதர் எங்களுக்கு சொல்லலை, ஃபாதர் எல்லாருக்கும் சேர்த்து, என்னையும் நான் சேர்த்து சொல்கிறேங்கிறது நீங்கள் எப்பவுமே மனசில் வச்சுக்கோங்க. ஸோ வாழ்வு தரும் தூயாவியின் சட்டம். பிரியமானவர்களே, உரோமையருக்கு நம்ம பவுலடிகள் அதை எழுதும்போது அவருக்கு யோவான் நற்செய்தியில் ஆண்டவர் சொன்ன செய்தி அவருக்கு தெரியும், நான் நம்புகிறேன். அந்த ஒரு வார்த்தையை நம்ம பார்த்துட்டு தான் இப்போ உள்ள போகிறோம். யோவான் 6:63. சீக்கிரம் எடுங்க. யோவான் 6:63. யோவான் 6:63. வெரி குட். நீங்க எல்லாருமே அழகா எடுக்கிறீங்க, எனக்கு சந்தோஷம். சீக்கிரம் எடுத்துருங்க. மைக்கில் வாசிக்கிறவங்க வாசிக்கும் பொழுது எல்லாருக்கும் கேட்பதற்கு வசதியாக இருக்கும். சரிங்களா? வாசிப்போமாமா? வாழ்வு தருவது தூய ஆவியே. தூய ஆவியே. சூப்பரா இருக்கா? வாழ்வு தருவது சாவு தருவது தீய ஆவியே. சாவு தருவது, ஞாபகம் வச்சுக்கோங்க, வாழ்வு தருவது தூய ஆவியே. தொடர்ந்து வாசிங்கம்மா. ஊனியல்பு ஒன்றுக்கும் உதவாது. இதை நீங்க திருப்பி சொல்லணும். ஊனியல்பு. ஏன் சில பேர் சொல்ல மாட்டீங்க? தயவு செய்து சொல்லுங்க. நம்ம எல்லாருமே குழந்தைங்க தான் ஆண்டவர் முன்னாடி இல்லையா?
ஃபாதர் இது குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடு, இப்படி தான் சொல்லிக் கொடுக்கணும், வசனம் இப்படி தான் உள்ளே இறங்கும், இவ்வளோ வசனங்களை மனசுக்குள்ள வச்சுக்கணும்னா அப்படிதான் சொல்லி சொல்லி தான் வசனம் இறங்கும். மறுபடியும் சொல்லுங்க. ஊனியல்பு ஊனியல்பு ஒன்றுக்கும் ஒன்றுக்கும் உதவாது. உதவாது. ஊனியல்பு ஊனியல்பு ஒன்றுக்கும் ஒன்றுக்கும் உதவாது. உதவாது. ஞாபகம் வச்சுக்கோங்கம்மா. ஊனியல்புன்னு சொல்லும்போது இந்த உடல் சார்ந்த எண்ணங்கள், செயல்கள், ஆசைகள், இது எல்லாமே ஊனியல்பு தான். இது எதுவுமே எதுக்கும் சந்தோஷமா சொல்லணும். சொல்லும்போது எதுக்கும் எதுக்கும் உதவாது. காலையில பவுடர் போட்டீங்களாமா? சொல்லுங்க. பவுடர் போட்டீங்களா? பவுடர் போடுவது சொல்லுங்க எதற்கும் உதவாது. புரியுதா? எதுக்கும் உதவாதுமா. இதைதாம்மா நம்ம மாஞ்சி மாஞ்சி போட்டுக்கிட்டு இருக்கோம். ஆமா, நான் போடுறது இல்லைம்மா. நான் ஒரு எத்தனையோ வருஷமா போடுறது இல்லை இல்லையா? விஷயம் தெரிஞ்சதுலேருந்து போடுறது இல்லை. நம்ம இந்த உடலுக்காக செய்கிற எந்த காரியமும் எதற்கும் உதவாது. அதுதான் அதனுடைய எளிமையான புரிதல். நம்ம நிறைய நேரம் இதற்கு கொடுக்கிற கவனம் ஆன்மாவிற்கு கொடுப்பது கிடையாது. இந்த உடலுக்கு கொடுக்கிற கவனம் கூட எதற்கு கொடுப்பது கிடையாது? ஆன்மாவிற்கு கொடுப்பது கிடையாது. ஆனால் இந்த ரெண்டுல எது முக்கியம்னு பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கிற ஆன்மா தான் முக்கியம். ஒருவன் இந்த உலகத்தையே தனதாக்கி கொண்டாலும், அந்த வார்த்தை எவ்வளவு அழகான வார்த்தை இல்லையா? ஒருவன் இந்த உலகத்தையே தனதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழந்து விடுவானெனில் அவனுக்கு எந்த பலனும் இல்லை. அவனுக்கு எந்த பலனும் இல்லை. எந்த பலனும் இல்லை. அதை அழுத்தி அழுத்தி சொல்லணும். சில சமயம் நம்ம ஆன்மாவை தூங்க வச்சுட்டோம். ஸ்லீப்பிங் சோல். உள்ள என்ன பண்ணுது? ஆன்மா தூங்குது, எழுப்புறதே கிடையாது, எழுப்புறதே இல்லை. ஆன்மா எந்திரிச்சிச்சுன்னா நம்ம எல்லாருமே கடவுளை தேட ஆரம்பிச்சிருவோம், ஆவியானவரை தேட ஆரம்பிச்சிருவோம். ஆனால் என்ன பண்றோம்? அந்த ஆன்மாவை தூங்க போட்டோம். ஆன்மாவை தூங்க போட்டாச்சு. சில பேர் மயக்க ஊசி போட்டு தூங்க வச்சிருக்கிறாங்க. ஆன்மாவை எப்படி தூங்க வச்சிருக்கிறாங்க? மயக்க ஊசி போட்டு தூங்க வச்சிருக்காங்க. முழிச்சிராத, முழிச்சிராத, நீ முழிச்சிட்டா நல்லதை பேசணும், நல்லதை கேட்கணும், நல்லதை யோசிக்கணும், நல்லதை செய்யணும், அதனால கஷ்டம் இல்லையா? நீ கொஞ்சம் டெரராகவே இருக்கணும் அப்படின்னா ஆன்மாவை தூங்க வச்சிரு இல்லையா? அதனாலதான் ஆண்டவர் அழகா சொன்னாரு, ஒருவன் இந்த உலகத்தையே தனதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழந்து விட்டால் அவனுக்கு எந்த பலனும் இல்லை, எந்த பலனும் இல்லை. அதான் இங்க இருக்கு. ஊனியல்பு ஒன்றுக்கும் உதவாது. அம்மா வாசிங்க. நான் கூறிய வார்த்தைகள், நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும், வாழ்வு தரும், ஆவியை கொடுக்கின்றன. கைகளை தட்டுங்க எல்லாரும் நல்லா. நான் கூறுகிற வார்த்தைகள் தான் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. இப்ப இந்த வசனத்தை அப்படியே வச்சுப்போம். ஏன்னா இந்த வசனத்தை தான் நான் அடுத்த செஷன்ல எலாபரேட்டா பேச போறேன். ஏன்னா இந்த வசனத்தினுடைய தொடக்கம் எங்க இருக்கு, இங்க இருக்குதுன்றதுக்காக நான் உங்களுக்கு காட்டினேன். உரோமையர் 8:2 இப்ப வாசிச்சோம் இல்லையா? உரோமையர் 8:2 இப்ப வாசிச்சோம் இல்லையா? அதனுடைய துவக்கம் இங்க தான் இருக்கு. யோவான் 6:63 இருக்கு. அதை தான் பவுல் பயன்படுத்துறாரு. அதனால இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை நம்ம செகண்ட் செஷன்ல நம்ம இதை விழாவாரியா பார்க்க போறோம். அதனால இப்ப எல்லாரும் மறுபடியும் உரோமையர் 8:2 வாங்க. உரோமையர் 8:2. ஏனெனில் கிறிஸ்து இயேசுவோடு, வாசிங்கம்மா, கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருப்போருக்கு இந்த வாழ்வு தரும் தூய ஆவியானவருடைய சட்டம் பாவம் இருங்க யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருப்பவருக்கு தான் இந்த சட்டம் செட் ஆகும். அவங்களுக்கு தான் இது பொருந்தும். இது எல்லாருக்கும் பொருந்தாது. இட் இஸ் நாட் அப்ளிகபிள் டு ஆல். வாழ்வதரும் தூயாவியின் சட்டம் இஸ் நாட் அப்ளிகபிள் டு ஆல். இட் இஸ் அப்ளிகபிள் only to those who are united with Christ. யார் இயேசுவோட இணைஞ்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இது பொருந்தும். அதனாலதான்
எல்லாரும் ஆவியின் காரியங்களை புரிந்து கொள்ள முடியாது. ஆவியின் காரியங்களை எல்லோரும் புரிந்து கொள்ள முடியாது. ஏன் புரிந்து கொள்ள முடியாது? ஏன்னா அவங்க இயேசுவோடு இணைஞ்சில்ல. இயேசுவோடு இணைந்திருக்கிறவர்களுடைய வாழ்க்கையில் தான் இது பொருந்தும். இயேசுவோடு இணைந்திருக்காதவர்களுடைய வாழ்க்கையில் இந்த தூய ஆவியானவருடைய வாழ்வு தருகிற சட்டம் பொருந்தாது. அதனாலதான் எல்லாரும் உண்மையான அபிஷேகம் பெறுவதில்லை. எல்லாரும் உண்மையான அபிஷேகம் பெறுவதில்லை, இல்லையா? இங்க ரெண்டு விதமான அபிஷேகம் இருக்கு பிரியமானவர்களே. அதைத்தான் இப்ப நான் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். கவனமா கவனிங்க. ஏன்னா நம்ம ஒரு விஷயத்துக்குள்ள போகும்போது கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சு உள்ள போனோம். லேட்டா வரவங்களுக்கு அது புரியுது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், இல்லையா? அதனாலதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் ஒரு குரூப் ஆரம்பிச்சு கரிஸ்மேட்டிக்ன்ற பேர்ல நம்ம கடவுளை இழிவுபடுத்துகிற, கடவுளை நோகடிக்கிற காரியங்களில் நம்ம ஈடுபடுகிறோம். கடவுளை இழிவுபடுத்துகிற, கடவுளை நோகடிக்கிற காரியங்களில் நாம் ஈடுபடுகிறோம். நம்ம நினைச்சுக்கிறோமா நம்ம ஜெபம் பண்ணாவே கடவுளுக்கு பிடிக்கும்னு? நம்ம நினைச்சுக்கிறோம் தானே கடவுளை நமக்கு பிடிக்கும்னு? அப்படி கிடையாது. எடுங்க எஸ்ஐயா 1வது அதிகாரம் 2வது வசனம். சீக்கிரம் எடுங்க, வேகமா எடுங்க பிரியமானவர்களே. எஸ்ஐயா 1:2. வெரி குட்மா, நீங்க எடுத்துட்டீங்க. மைக்ல வாசிக்கிறவங்க எடுக்கட்டும். வெரி குட்மா. விண்வெளியே கேள். நல்லா கவனிங்கம்மா. எல்லாரும் கவனிக்கிறீங்களா? யாவே கடவுள் புலம்புறார். யார் புலம்புறா? யாவே கடவுள் புலம்புறார். நீங்க புலம்பி இருக்கிறீங்களா? நீங்க புலம்பி இருக்கிறீங்களா? இல்லையா? புலம்புனதே இல்லையா? அவ்வளவு புனிதர்கள் கூட்டமா இது. நம்ம எல்லாருமே புலம்புற ஆளுங்க தான், இல்லையா? எங்கேயாவது புலம்புவோம், யார்கிட்டயாவது புலம்புவோம், பக்கத்து வீட்டு அக்கா கிட்ட புலம்புவோம், சொந்தக்காரங்கிட்ட புலம்புவோம், ஃபாதர் கிட்ட புலம்புவோம், இல்லை? புலம்பிக்கிட்டே இருப்போம். ஐயோ இது சரியில்லை, அது சரியில்லை, இப்படி அப்படி புலம்பிக்கிட்டே இருப்போம்ல. நீங்க பாருங்களேன், கடவுள் புலம்புறாரு. யார் புலம்புறா? யாரு? கடவுளே புலம்புறாரு. எல்லாம் பார்ப்பாங்க, போங்க ஃபாதர், கடவுள் புலம்ப மாட்டார், கடவுள் புலம்ப மாட்டார். இல்லை, புலம்புறாரு. ஆனா அதை கொஞ்சம் அழகா தூய தமிழ்ல போட்டிருக்கிறாங்க, நம்ம வாசிப்போம். அம்மா வாசிங்க. மண்ணுலகே செவி கொடு, விண்ணுலகே கேள், மண்ணுலகே செவி கொடு. யார்கிட்ட பேசுறாரு கடவுள்? அம்மா, கடவுள் யார்கிட்டமா பேசுறாருன்னா கடவுள் கிட்டயா? விண்வெளியிட்டையும் வானத்துக்கிட்டையும் பூமி கிட்டையும் புலம்புறாரு, இல்லையா? ஏன்னா அவர் புலம்ப போவதே உங்களை பத்தியும் என்ன பத்தியும் தான். அதனால அதை நம்ம கிட்டே புலம்ப முடியாது, இல்லையா? அதனால இப்ப அவர் யார்கிட்ட புலம்புறாரு? வானத்துக்கிட்டையும் பூமி கிட்ட. அவருக்கு வந்த நிலைமையை பாருங்க. கடவுளுக்கு வந்த நிலைமை, நம்மளை பத்தி புலம்புறாரு. யார்கிட்ட புலம்புறாரு? வானத்திடமும் பூமியிடமும் கடவுள் புலம்புகிறார். அம்மா வாசிங்கம்மா. ஆண்டவர் திருவாய் மலர்ந்தருள்கின்றார். ரொம்ப தூய தமிழ்ல எழுதியிருக்காங்க நம்ம ஆளுங்க. ஆண்டவர் திருவாய் மலர்ந்து அருளுகிறார். பா, ஐயோ புல் அரிக்குது எனக்கு. ஆண்டவர் திருவாய் மலர்ந்து அருளுகிறார். அப்படி இல்லை, அடுத்த வசனத்தை நம்ம வாசிக்கும் போது தான் தெரியும் அவர் ஒன்னும் திருவாய் மலர்ந்து அருள, வைத்தறிச்சல்ல கத்துறாரு ஆண்டவர். எப்படின்னு இப்ப கொஞ்ச நேரத்துல பாத்துருவோம், இல்லையா? அம்மா வாசிங்க. பிள்ளைகளை பேணி வளர்த்தேன், இவங்களை எல்லாம் நான் பெத்து வளர்த்தேன். நம்ம சொல்லுவோம்ல, இதை போய் நான் பெத்தம் பாருங்க ஃபாதர், வயிறு பத்தி எரியுது, இதை போய் பெத்தம் பாருங்க. அதுக்கு ஒரு அம்மிக்கல்ல பெத்து போட்டிருக்கலாம். என்னம்மா வராது அம்மிக்கல்லு, இல்லையா? இதை பெத்ததுக்கு பதிலா என்னம்மா எதை பெத்து போட்டிருக்கலாம்? ஒரு அம்மிக்கல்ல பெத்து போட்டிருக்கலாம் சொல்லுவோம்ல. ஆண்டவர் பாருங்களேன், இதுங்களை பெத்து பேணி வளர்த்த. ஆண்டவர் சொல்றார் நம்ம எல்லாரையும் பார்த்து, பிள்ளைகளை பேணி வளர்த்தேன், நல்லா பார்த்துக்கிட்டேன். அப்புறம் அவர்களோ எனக்கு எதிராக கிளர்ந்தெழுந்தார்கள். அவர்களோ எனக்கு எதிராக கிளர்ந்தெழுந்தார்கள். யாரு கிளர்ந்து எழுவது? யாரு? ஆண்டவர் சொல்றாரு, நாம் பெத்து வளர்த்த என் பிள்ளைங்க எனக்கு எதிராக கிளர்ந்து விழுந்தார்கள். ஏன் பார்த்திருக்கோமே நம்ம வீட்டுல சொத்து தகராறு, இல்லையா? அப்பா கூட அம்மா கூட பிள்ளைங்க சண்டை சண்டை. அப்பா முக்கியம் இல்ல, அம்மா முக்கியம் இல்ல, எது முக்கியம்? சொத்து தான் முக்கியம். இதுங்கெல்லாம் பிள்ளைங்க இல்ல, பேய்ங்க. அதுங்களுக்கு பேரு பிள்ளைகள் இல்ல, அதுங்களுக்கு பேர் என்ன? பேய்கள். ஒரு தந்தையையும் தாயையும் மதிக்காம
சொத்து தான் முக்கியம்னு நினைக்கிறாங்கன்னா எப்படிப்பட்ட பிள்ளைங்களா இருக்க முடியும்? எப்படிப்பட்ட பிள்ளைங்களா இருக்க முடியும்? எனக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம குழந்தையா இருக்கும்போது அப்படியே எல்லா அசிங்கத்தையும் பண்ணிக்கிட்டு ஓடிக்கிட்டு ஆடிக்கிட்டு இருந்தோமே, அவங்க தானே நம்மளை தூக்கி கொஞ்சி இல்லையா ஏடா கூடமா பேசுவோம். அந்த டைம்ல வாயில வந்ததெல்லாம் பேசும் குழந்தைங்க, ஒண்ணுமே புரியாது. அதெல்லாம் ரசிப்பாங்க அம்மா இல்ல. ஏய் என் குழந்தை எவ்வளவு அழகா பேசுது, எவ்வளவு அழகா என் குழந்தை பேசுது. அப்படியே நம்ம ரசிச்சுக்கிட்டே இருப்போம் அந்த குழந்தை பேசுறது. இப்ப வயசானதுக்கு அப்புறம் அப்பாவும் அம்மாவும் கொஞ்சம் பேசினா பையன் பார்க்கறான், கொஞ்சம் வாயை மூடுறியா, கொஞ்சம் வாயை மூடுறியா, சொல்ல தாங்க முடியல, எப்போ பார்த்தாலும் வய வய வயான்னு நீ குழந்தையில வய 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 வயான்னு பேசுனியே. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இப்போ பார்த்தீங்களா பிள்ளைங்க எப்படி தெளிவாயிருச்சுங்க பாருங்க. பிள்ளைங்க எப்படி தெளிவாயிருச்சு பாரு. எனக்கு எதுவுமே வேண்டாம், என் அப்பா அம்மா சொத்து வேணும், என் அப்பா அம்மா வேணாம். என்ன மனநிலைங்க இது? கடவுள் பாருங்க அப்படிதான். நாம் உங்களுக்கும் எனக்கும் என்ன மனநிலை இருக்குமோ, என்ன வேதனை இருக்குமோ, நம்ம பிள்ளைங்க நமக்கு எதிராக பேசும் பொழுது எவ்வளவு வேதனைப்படுவோமோ அதே வேதனையை அப்பா படுறார். அதே வேதனை அப்பாவுக்கு, அதே வேதனை. என் பிள்ளையை பெற்று வளர்த்தேன், அவர்களோ எனக்கு எதிராக கிளர்ந்து எழுந்தார்கள். நான் கேட்டேன் உன்னை பெத்து போட சொல்லி. என் பையன் கேட்கறான் இல்லையா, பொண்ணு கேட்குது நம்மளை பார்த்து, என்ன கேட்குது, நான் உன்னை கேட்டேனா என்னை பெத்து போடுன்னு நான் கேட்டேனா? டே எனக்கே தெரியாதே நீ வருவேன்னு, நீ தான் வரப்போறன்னு எனக்கு முன்னாடியே தெரியாதே இல்லையா, யாருக்குமே தெரியாதேம்மா. பாருங்க எப்படி இருக்கு ஆண்டவர் புலம்புறார். வாசிங்கம்மா. காளை தன் உடைமையாளனை அறிந்து கொள்கின்றது. நல்லா கவனிங்க, அதுல ஆண்டவர் இந்த வார்த்தையை வேணும்னே பயன்படுத்துறார். காளைங்கிற வார்த்தையை பயன்படுத்துறார். இஸ்ரவேல் நாட்டுல நீங்க ஒருவரை திட்டுவதற்காக பயன்படுத்தப்படுகிற வார்த்தை தான் காளை. ஒருத்தரை திட்டணும், நம்ம ஊர்ல திட்டணும் அப்படின்னா நம்ம எருமை மாடுன்னு சொல்லுவோம் இல்லையா, காளைன்னு சொல்ல மாட்டோம். தமிழ்நாட்டுல என்ன சொல்ல மாட்டோம், காளைன்னு சொல்ல மாட்டோம். காளைன்னு ஒரு பையனை நீங்க திட்டிங்கன்னா அவன் என்ன பண்ணுவான், ஏய் பெருமையா போவார் அவர், நான் யாரு காளை இல்லையா. ஏன்னா நம்ம ஊர்ல காளைங்கிற வார்த்தை திட்டுவதற்கு பயன்படுத்தப்படுகிற வார்த்தை இல்லை. ஆனா இஸ்ரேல் நாட்டில் ஒருத்தனை காளைன்னு சொன்னீங்கன்னா அவனை அசிங்கமா திட்டுற மாதிரி, அவன் கோபம் வரும் அவனுக்கு இல்லையா. அப்ப அவர் வேணும்னு என்ன பண்ணியிருக்கிற ஆண்டவர், திட்டுகிற வார்த்தையை, ஒருவரை கண்டிக்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். அந்த இடத்துல காளை. நம்ம என்ன பண்ண போறோம், காளைங்கிறத மட்டும் எடுத்துட்டு எருமை மாடுன்னு போடுமாங்க. என்ன போடுமா, எருமை தன் உடைமையாளனை அறிந்து கொள்கின்றது. அப்படிலாம் சொல்லக்கூடாது, எருமை மாடு அப்படி சொல்லுங்க பாப்போம். எருமை மாடு. அழகா சொல்றீங்கம்மா, நீங்க கொஞ்சிறீங்க எருமை மாட்டை, எருமை மாடு அப்படி கொஞ்ச கூடாது, திட்டணும். என்ன பார்த்து திட்டுங்க பாப்போம், என்ன பாருமா, திட்டுமா, எருமை மாடு. வெரி குட். என்ன பார்த்த உடனே ஃபோர்ஸ் வருது, என்ன பார்த்த உடனே நம்மளுக்கு ஃபோர்ஸ் வந்துருச்சு, எருமை மாடு யாரை பார்த்து அப்படின்னு. அப்படிதாம்மா கடவுள் கிட்டத்தட்ட ஒருவரை கண்டிக்கிற விதத்தில் அந்த வார்த்தையை பயன்படுத்துறார். அதனால தான் நம்ம காளைங்கிற வார்த்தைக்கு பதிலா எருமை மாடுன்னு போட்டு வாசிக்கிறோம். மறுபடியும் வாசிங்க பாப்போம். எருமை மாடு தன் உடைமையாளனை அறிந்து கொள்கின்றது. எருமை மாடு இப்ப படிச்சு பாருங்களேன், குத்தம். இப்ப உள்ள ஃபர்ஸ்ட் காளைன்னு சொல்லும்போது குத்தாது, இப்ப குத்தம். எப்படி, எருமை மாடு தன் உடைமையாளனை அறிந்து கொள்கின்றது. யாருக்கு தெரியுதுமா, எருமைக்கு தெரியுது. நல்ல சத்தமா சொல்லுங்க எல்லாரும், எருமைக்கு தெரியுது. கொஞ்சம் வெக்கப்படாம சொல்லணும் எல்லாரும். எருமைக்கு தெரியுது. எருமை மாட்டுக்கு என்ன தெரியுது, தன் உடைமையாளன் யார் என்று எருமை மாட்டுக்கு தெரியுது. அழுத்தி சொல்லும் போதுதான் ஃபாதர் அதனுடைய பிரச்சனையே புரியுது நமக்கு. எருமை மாடு தன் உடைமையாளனை அறிந்து வைத்திருக்கிறது. அம்மா வாசிங்க. கழுதை தன் தலைவன் தனக்கு. அவங்க ஊர்ல திட்டுற வார்த்தை கழுதை, நம்ம ஊர்லயும் அதே தான். அதனால நம்ம அப்படியே அதை வச்சுப்போம். என்னமா வாசிங்க. கழுதை தன் தலைவன் தனக்கு தீனி போடும் இடத்தை தெரிந்து கொள்கின்றது, தெரிந்து வைத்திருக்கிறது. எதுக்கெல்லாம் தெரியுதுமா, எருமை மாட்டுக்கு. எல்லாரும் ப்ளீஸ், எல்லாரும் இங்க இருக்கிறீங்களா? இல்லாதவங்க மட்டும் அல்லேலூயா சொல்லுங்க. இங்க இல்ல ஃபாதர் நாங்க, என்னம்மா 2-3 பேர் கை போகுது, இல்லாதவங்க மட்டும் தான் நான் அல்லேலூயா சொல்ல சொன்னேன். சரி, இங்க இருக்கிறவங்க எல்லாம் கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கம்மா. சரி, எதுக்கெல்லாம் தெரியுதுமா, எருமை மாட்டிற்கு தெரிகிறது, கழுதைக்கு தெரிகிறது.
பாருங்க, பைபிள் நம்மளை அழகா சிந்திக்க வைக்கும். நம்ம கொஞ்சம் நிறுத்தி நிதானமா படிக்கிறது இல்லை. அதனாலதான் நமக்கு பைபிள் வசனம் உள்ள போறது இல்லை. நிறுத்தி நிதானமா படிச்சா நமக்கு புரியும் ஆண்டவர் என்ன சொல்ல வரான்னு. ஏன்பா, எருமை மாட்டுக்கு தெரியுது, கழுதைக்கு தெரியுது. அடுத்து வாசிங்கம்மா. ஆனால் இஸ்ரவேலோ, அத கத்தோலிக்க மக்கள்னு மாத்துமா. ஆனால் நம்மால் இஸ்ரேல்னு எனக்கு கிடையாது, இஸ்ரவேலுக்கு நினைச்சிருவாங்க இல்லையா? அதனால அந்த இடத்துல என்ன பார்க்க போறோம்? கத்தோலிக்க மக்களோ. வாசிங்க மறுபடியும். ஆனால் கத்தோலிக்க மக்களோ என்னை அறிந்து கொள்ளவில்லை. என் மக்களோ என்னை புரிந்து கொள்ளவில்லை. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். எது கை தட்டணும்? இப்ப நம்ம கழுதைக்கு தெரியுது, எரும மாட்டுக்கு தெரியுது, எனக்கு தான் தெரியல, அதுக்கு தான் கை தட்டணும். வெரி குட், ஃபேண்டாஸ்டிக். மறுபடியும் கை தட்டுங்க ஒரு வாட்டி. இப்போ ஏன் கம்மியாயிருச்சு கை தட்டல்? மறுபடியும் நல்லா கை தட்டுங்க, விட மாட்டேன் நான். நல்லா கை தட்டுங்க. ஏன் நான் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை? ஏன் நான் கடவுளை புரிந்து கொள்ளவில்லை? ரொம்ப சிம்பிள். ஆவியானவரை பற்றிய சரிதான புரிதல் இல்லை. அதனாலதான் நேத்து நான் சொன்ன அந்த தொடர்ச்சியை போயிட்டு நம்ம அதுக்கப்புறம் தான் இன்னைக்கு தலைப்புக்குள்ள வரப்போறோம். ஏன்னா இன்னைக்கு தலைப்பு அபிஷேகம் தான் தலைப்பே. ஆனால் நேற்று நான் ஒரு இடத்துல விட்டேன், உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? அந்த அந்நிய பாஷையை பற்றி பேசும்போது நான் சொல்லி விட்டுட்டேன். நான் சொன்னேன், அதை நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு சம்மரி மாதிரி கொடுக்குறேன். கொடைகள் பல இல்லையம்மா. வாசிக்கலாமா? அந்த வசனத்தை வாசிக்கலாமா? அப்போதான் அது புரியும். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 1வது வசனம். சகோதர சகோதரிகளே, தூய ஆவியார் அருளும் கொடைகளை குறித்து பார்ப்போம். தூய ஆவியார் அருளும் கொடைகளை குறித்து பார்ப்போம். அவர் நிறைய கொடைகள் கொடுக்கிறார் இல்லையா? 1-2 கொடை கிடையாது. அவர்கிட்ட இருந்து வர கொடைகள் அபரிவிதமான கொடைகள். வாசிங்கம்மா. அவற்றை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதே என் விருப்பம். நீங்கள் நிச்சயமாய் அறிந்து கொள்ள வேண்டும். பவுல் பாருங்க எவ்வளவு அழகா சொல்றாரு. அவைகளை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதே என் விருப்பம். Everybody should know about the gifts of the Holy Spirit. எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருக்கணும். எல்லாரும் தெரியாததனால அரை குறையாக தெரிந்தவர்கள் நம்மை குழப்பி விடுகிறார்கள். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நமக்கு தெரியாததுனால என்ன பண்றாங்க? இந்த அறகுறையா தெரிஞ்சு வச்சவங்க எல்லாம் நம்மளை குழப்பி விட்டுறாங்க. நமக்கு ஒன்றும் தெரியாததுனால அவங்க சொல்றது சரின்னு நினைச்சு மண்டையாட்டிட்டு போயிடுறோம். என்னம்மா? இந்த அறகுறையா தெரிஞ்சுக்கிறது தான் பிரச்சனை. தெரியாம இருக்கிறது கூட பிரச்சனை இல்லை. எது பிரச்சனை? அறகுறையா தெரிஞ்சுக்கிட்டு ஆடுறது தான் பிரச்சனை இல்லையா? அதனால தான் பைபிள் நமக்கு அழகா சொல்லி கொடுக்குதுமா. இதாம்மா ரூலு, இப்படிதாம்மா ஃபாலோ பண்ணணும், இதை நீங்க செஞ்சா போதும், இல்லைன்னா தேவையே இல்லை இல்லையா? அதனால இதை நம்ம பார்த்தாதான் நம்ம அபிஷேகத்துக்குள்ள போகும்போது புரியும். நிறைய பேர் குழப்பிக்கிறாங்க. இப்போ அடுத்த வசனம் இன்னும் சூப்பரா இருக்கும். அம்மா இந்த வசனத்தை வாசிங்கம்மா. 4வது வசனம் வாசிங்க. அருள் கொடைகள் பல வகை உண்டு. நல்லா கவனிச்சிங்களா? அந்த வார்த்தையை கவனிச்சிங்களா? எல்லாரும் கவனிச்சிங்களா? அருள் கொடைகள் பல வகை உண்டு. There are manifold graces. அருள் கொடைகள் பல வகை உண்டு. நீங்களும் நானும் இவ்வளவு தாங்க கொடை அப்படிலாம் சொல்ல முடியாது. ஏன்னா ஆவியானவர் எத்தனை கொடை வச்சிருக்கிறாரு? பல வகை கிஃப்ட்ஸ் வச்சிருக்காரு எனக்கு. அம்மா வாசிங்க. ஆனால் தூய ஆவியார் ஒருவரே. தூய ஆவியார் ஒருத்தர் தான். அவர் கொடுக்கிற கொடைகள் பல. அதனால தான் நான் சொன்ன நேத்து, யாராவது ஒரே ஒரு கொடை அதுல மட்டும் முக்கியத்துவம் செலுத்துறாங்க, மற்ற கொடைகளை அவர்கள் புறம் தள்ளுகிறார்கள் என்றால் அவர்கள் இறை வசனத்திற்கு விரோதமாக எதிராக பேசுகிறார்கள். புரியுதா? ஏன்னா சில பேர் எதை பத்தி மட்டும்தான் அதிகம் பேசுவாங்க. நேத்து நான் சொன்னேன், அந்நிய பாஷையை மட்டும்தான் அதிகமா பேசுவாங்க. எங்க அது மட்டும் பெருசு இல்லைங்க, பல கொடைகள் இருக்கிறது. தூய ஆவியானவர் கொடையில ஃபாதர் இது சுப்பீரியர் கிஃப்ட், இது இன்ஃபீரியர் கிஃப்ட் அப்படி ஏதாவது இருக்கா? சொல்லுங்க. ஏதாவது இதுதாங்க பெரிய கிஃப்ட், இது ஒரு கொஞ்சம் வேல்யூ இல்லையா, மதிப்பு குறைவான கொடை அப்படி ஏதாவது இருக்கா? அப்ப யாராவது உங்ககிட்ட அந்நிய பாஷையை பத்தி அதிகமா பேசினா நீங்க ஏன் தலையாட்டுறீங்க? ஏன் ஓகே சொல்றீங்க?
எல்லா கொடைகளை பத்தி தானே பேசணும் அவங்க. பரிசுத்தாவின் கொடைகள்னா எல்லாத்த பத்தி தானே பேசணும். ஏன் அந்த ஒரு கொடையை பத்தி மட்டும் பேசுறாங்கன்னு யோசிச்சு பார்த்தீங்களா? ஏன்னா அந்த கொடை மட்டும்தான் ஷோ ஆஃப் பண்ண முடியும். அந்த கொடை மட்டும்தான் ஷோ ஆஃப் பண்ண முடியும். அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்படின்னு என்ன அர்த்தம்? காட்ட முடியும். அந்த கொடை மட்டும்தான் காட்ட முடியும். எதற்காக ஒருவர் தன் கொடையை டிஸ்ப்ளே பண்ண விரும்புகிறார்? நீங்க சொல்லுங்க. ஒருவர் எதற்காக ஒரு கொடை, தன்னிடம் ஆவியானவருடைய கொடை இருப்பதாக எதற்காக டிஸ்ப்ளே பண்ண விரும்புகிறார்? தன்னிடம் ஆவியானவர் இருப்பதாக அதை அடுத்தவருக்கு காண்பிக்க விரும்புகிறார். இதுல ஒரு சின்ன இது இருக்கு, பிரச்சனை இருக்கு. அதனால தான் இன்னைக்கு சொல்ல போறேன் இல்லையா. நான் அந்நிய பாஷை கொடை தப்புனே எங்கேயுமே சொல்லல. அதுவும் பல கொடைகளில் ஒன்றுதான். ஆனால் சிலரை தவிர பலர், மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள், ஏன் இந்த கொடையை மட்டும் பேசுறாங்கன்னு நீங்க ஒரு கேள்வி எழுப்புனீங்கன்னா நமக்கு என்ன பதில் கிடைக்கும்? ஏன்னா அந்த கொடையை தான் வெளியில காட்ட முடியும். அந்த கொடையை வைத்துதான் பெருமை அடித்துக் கொள்ள முடியும். அதனாலதான் பவுலடிகளார் பல கொடைகளை பேசிவிட்டு 1 கொரிந்தியர் 14வது அதிகாரத்துல அந்நிய பாஷை கொடைக்காக ஒரு தனி அதிகாரத்தையே எழுதியிருப்பார். ஏன் எழுதினாருன்றதை நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்துல பார்க்க போறோம். சரியா? கவனிக்கிறீங்களா? எல்லாரும் கையை உயர்த்தி ஒரு வாட்டி அல்லேலூயா சொல்லுங்க. சந்தோஷமா ஒரு சின்ன புன்னகையோடு சொல்லுங்க பாப்போம். எல்லா பல்லும் காட்டக்கூடாது ப்ளீஸ். எல்லாரும் மறுபடியும் கையை உயர்த்தி. சரி அம்மா, அதே அதிகாரத்துல 7வது வசனம் வாசிங்கம்மா. பொது நன்மைக்காகவே தூய ஆவியாரின் செயல்பாடுகள் ஒவ்வொருவரிலும் வெளிப்படுகிறது. The gift of the Spirit is not given for selfish reasons. The gift of the Holy Spirit is not given for the selfish reasons. சுயநலத்திற்காக, தனிப்பட்ட ஒருவருடைய பெருமைக்காக, தனிப்பட்ட ஒருவரின் வளர்ச்சிக்காக கொடுக்கப்படுவதல்ல கொடை. புரிஞ்சுச்சா? எல்லாருக்கும் புரிஞ்சுச்சா? ஏம்மா கொஞ்சம் புரிஞ்சுச்சுன்னா தலையாட்டுங்கம்மா. முடியலம்மா, எனக்கு முடியலம்மா. ஆமா தானே? அவங்க அழகா சொல்லியிருக்காங்க, பொது நன்மைக்காகத்தான் கொடுக்கப்படுகிறது. அப்படின்னா எல்லாருடைய நலனுக்காக கொடுக்கப்படுவது தான் அந்த கொடை. அப்படின்னா அதனுடைய எதிர்ப்பதம் என்ன? இல்ல, அதனுடைய எதிர்ப்பதம் என்ன? தனிப்பட்ட மனிதனுக்காக கொடை கொடுக்கப்படவில்லை. அதான் அதனுடைய எதிர்ப்பதம். பொது நன்மைக்காக கொடுக்கப்படுகிற கொடை தனி மனிதனுக்காக கொடுக்கப்படுகிற கொடை அல்ல என்பதை நாம நினைவில் வச்சுக்கணும். அப்ப யாராவது ஒருவர் தன்னுடைய தனிப்பட்ட காரியங்களுக்கு அந்த கொடையை பயன்படுத்துவாரே ஆனால் அவர் மறுபடியும் எதற்கு விரோதமாய் செயல்படுகிறார்? இறை வசனத்திற்கு விரோதமாய் செயல்படுகிறார். ஏன் தெரியுமா? நான் மறுபடியும் இறை வசனம்னு சொன்னேன். நான் உங்களுக்கு யோவான் 6:63 வாசிச்சு காட்டினேன். நீங்க அதை சரியா கவனிச்சிங்களான்னு தெரியல. வாழ்வு தருவது தூய ஆவியே, ஊனியல்பு எதற்கும் உதவாது இல்லையா? நான் கூறும் வார்த்தைகள் தான் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. எது? நான் கூறும் வார்த்தைகள். ஆவியானவர் எங்கிருந்து வராராம்? Holy Spirit proceeds from the word of God. Holy Spirit proceeds from the word of God. ஆவியானவர் இறை வார்த்தையிலிருந்து வெளிப்படுகிறார். கைகளை தட்டி நன்றி சொல்லுங்க எல்லாரும். நல்லா தட்டுங்க, எனக்கு பத்தல இதெல்லாம். ஆவியானவர் எங்கிருந்து வெளிப்படுகிறார்மா? வார்த்தையிலிருந்து வெளிப்படுகிறார். அப்ப நான் செய்கிற எந்த செயலுமே முதலில் எதற்கு எதிரானதாய் அமைகிறது? இறை வசனத்திற்கு எதிரானதாய் அமைகிறது. அதை ஞாபகம் வச்சுக்கணும். அதனால்தான் பிரியமானவர்களே, பிசாசு தான் இறை வசனத்தை அவமதிக்கும். பிசாசு தான் இறை வசனத்தை கண்டு நடுங்கும் இல்லையா? நாமோ ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுகிறோம் என்கிற விதத்தில் மறைமுகமாக இறை வார்த்தைக்கு எதிராக போகக்கூடாது. ஏன்னா கொடுக்கப்படுகிற கொடை பொது நன்மைக்காக கொடுக்கப்பட்டது இல்லையா? ரொம்ப அழகா இருக்கு. அம்மா அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. 7வது வசனம். பொது நன்மைக்காகவே
தூய ஆவியாரின் செயல்பாடுகள் ஒவ்வொருவரிலும் வெளிப்படுகிறது. என்கிட்ட அது வெளிப்படுவதற்கு ஒரே ஒரு காரணம், எதுக்காக? பொது நன்மைக்காகத்தான் அது வெளிப்படணும். அப்புறமா தூய ஆவியார் ஒருவருக்கு ஞானம் நிறைந்த சொல்வளத்தை. நீங்க 8-11 வாசிக்க போறீங்க இல்லம்மா? அதை விட்டுடுங்க, நீங்க இது வாசிங்கம்மா. 28-31 இதை வாசிக்கும் போது தான் நேற்று மழை வந்துருச்சு. 28-31. அவ்வாறே திருச்சபையிலும் கடவுள் முதலாவது திருத்தூதர்களையும், இரண்டாவது இறைவாக்கினர்களையும், மூன்றாவது போதகர்களையும், பின்னர் வல்ல செயல்கள் செய்வோர்களையும், அதன் பின் பிணி தீர்க்கும் அருள்கொடை பெற்றவர்கள், துணை நிற்பவர்கள், தலைமையேற்று நடத்துகிற தலைவர்கள், பல்வகை பரவச பேச்சு பேசுகிறவர்கள். கடைசியா சொல்றாரு, பல்வகை பரவச பேச்சு பேசுகிறவர்கள் ஆகியோரையும் ஏற்படுத்தினார். அப்படின்னா பரவச பேச்சு பேசுறவங்களும் திருச்சபையில இருக்கணும், ஆண்டவியார் ஏற்படுத்தினார். அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா அவங்க எப்படி இருக்கணும்ன்றதான் இப்ப நம்ம வாசிக்க போறோம். 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் 4வது வசனம். 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் 4வது வசனம் வாசிங்கம்மா. பரவச பேச்சு பேசுகிறவர். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. 2 விதமான பரவச பேச்சு இருக்குமா, அது நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? யாரும் வெளியில போய் நான் இல்லைன்னு சொன்னேன்னு வெளியில தப்பா சொல்லிடக்கூடாது. 2 விதமான பரவச பேச்சு இருக்கு. பைபிள் அதை ஒத்துக்குது. ஆண்டவருடைய ஆவியானவருடைய கொடைதான். 1 சபையில் பேசப்பட வேண்டிய பரவச பேச்சு, இன்னொன்று தனி ஜபத்தில் பேசப்பட வேண்டிய பரவச பேச்சு. 2 இருக்கு. There are 2 kinds of tongues இல்லையா? ஆனா அதுல ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா நீயா குக் பண்ணிக்க கூடாது. அன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்த ஒரு அம்மா, ஒரு பெண் தான் அதை வழி நடத்தினாங்க. அவங்க ஒரு பரவச பேச்சை பேசினாங்க. இப்படிதான் இருந்துச்சு அந்த பரவச பேச்சு. கபகபா 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 கபகபா. சும்மா நம்ம யாரையும் நகைச்சுவைக்காக நம்ம அதை சொல்லலை. ஒவ்வொருத்தரும் அவங்களே உருவாக்கிக்க கூடாது. பரவச பேச்சுங்கிறது எனக்கு ஒரு ஸ்டைல், நான் ஷாக்கா ராக்கா அப்படின்னுவேன், ஒருத்தங்க ராக்கா ரபுக்கான்வாங்க. அப்படி உங்களுக்கென்று உருவாக்கி கொள்ளுவதல்ல பரவச பேச்சு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அவங்க மனசாட்சிக்கு மட்டும்தான் தெரியும். அதனால தான் இதை நான் இது இப்படி செய்யாத நான் யாரையும் தடுக்க போறது இல்லை. ஏன்னா பவுல் தெளிவாக சொல்லிட்டார், அது மாதிரி பண்றவங்களெல்லாம் தடுக்காது, அது மாதிரி பண்றவங்களெல்லாம் தடுக்காதே, விட்டுடு. ஏன்னா கடவுள் பார்த்துப்பாரு. அவங்க ஒருவேளை அவங்களா உருவாக்கி கடவுளை ஏமாத்துறதுக்கு முயற்சி பண்ணா கடவுள் ஏமாற மாட்டார். யார் ஏமாறுவா? நம்ம தான் ஏமாந்து போவோம். அதனாலதான் 2 விதமான பரவச பேச்சு. ஒன்று ஜெபத்தில் பயன்படுத்த விட வேண்டியது, இன்னொன்று சபையில் பயன்படுத்த வேண்டியது. இப்ப இந்த 4வது வசனம் நல்லா வாசிங்கம்மா. பரவச பேச்சு பேசுகிறவர் தம்மை மட்டுமே வளர்ச்சி உற செய்கிறார். தம்மை மட்டுமே வளர்ச்சி உற செய்கிறார். Of course it is useful for personal growth in spirituality. ஆன்மீகத்தில் தனிப்பட்ட விதத்தில் வளர்வதற்கு பரவச பேச்சு உதவுகிறதா? ஆமாம், உதவுகிறது. ஆனால் அது தன்னை மட்டுமே வளர்ச்சி வர செய்கிறது. கவனிச்சிங்களா அந்த வார்த்தைய? அது யாரை மட்டும் வளர்ச்சி வர செய்யும்? அதனாலதான் இதை தனியா பர்சனல் பிரேயர்ல பயன்படுத்திக்கோங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்க, கை உயர்த்தி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. You can use this for என்ன பிரேயர்மா? பர்சனல் பிரேயர். வீட்டிற்கு சென்று இயேசு சொல்றாரு, கதவை தாழிட்டு கொண்டு நீ எத்தனை பாஷையில வேணாலும் பேசு. புரிஞ்சிச்சாமா? எங்க போய்மா? எங்க போய்? வீட்டுக்கு போய். ஏன் ஆண்டவர் கதவை சாத்த சொன்னாரு? வேண்டாம், அது உனக்கும் கடவுளுக்கு மட்டும்தான். அது உண்மைன்னா கடவுளோடு பேசுவதாக இருக்கும், அது பொய்னா அது கடவுளுக்கு விரோதமானதாக இருக்கும். அதை பார்த்து யாரும் ஸ்கேண்டலைஸ் ஆகிடக்கூடாது, யாரும் கெட்டு போயிடக்கூடாது, யாரும் தப்பாக புரிஞ்சுக்க கூடாது. அதனால் இயேசு சொன்னார், நீ வீட்டுக்கு போய் கதவை தாழிட்டு கொண்டு நீ தனி ஜபத்தில் பேசு, தப்பு கிடையாது. ஏன்னா இட் இஸ் கிவன் ஃபார் பர்சனல் எடிஃபிகேஷன். ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க பர்சனல் எடிஃபிகேஷன். என்னை மட்டுமே வளர்ச்சியுற செய்யும். யாராவது ஒருத்தர் அதை குரூப் பிரேயரில் பயன்படுத்துகிறாங்கம்மா, குரூப் பிரேயரில் பயன்படுத்துகிறாங்க, அங்கே தப்பாயிடும். குரூப் பிரேயரில் பயன்படுத்தும் போது என்ன ஆகிடும்? தப்பாயிடும். ஏன்னா நீங்கள் பேசுறத விளக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டு விடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை இப்போ பவுல் சொல்லுவார் இன்னும் கொஞ்ச நேரத்தில், நம்ம பாருங்க. அதனால தான் இந்த அதிகாரத்தை ஒழுங்காக வாசிக்கணும், ஒழுங்காக தியானிக்கணும்.
பவுல் அன்னைக்கே ரூல் கொடுத்துட்டாரு. ஏன்னா நிறைய பேர் இந்த பர்டிகுலர் கிஃப்ட், இந்த அந்நிய பாஷை கிஃப்டை மட்டும் அந்த காலத்திலேயே, பவுல் காலத்திலேயே பலர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்த பவுல், என்னப்பா எல்லாருமே பேசுறாங்க, சரிப்பா இதான் ரூல் அப்படின்னு என்ன பண்ணார் பவுல்? அப்பவே ரூல் போட்டார். அப்படின்னா இப்ப பேசுறவங்க எதன் அடிப்படையில் பேசணும்? பவுல் கொடுத்த அல்லது இறை வார்த்தையின் அடிப்படையில் இருக்கணும். அது இறை வார்த்தைக்கு புறம்பானதாக இருந்தா அவங்களே நிறுத்திக்கிறது நல்லது. நான் சொல்ல மாட்டேன் நிறுத்துன்னு, அவங்களே நிறுத்திக்கிறது அவங்களுக்கு நல்லது. ஏன்னா அவர்கள் பரிசுத்த ஆவிக்கு எதிராய் செயல்படுகிறார்கள். யாரெல்லாம் ஷோ ஆஃப்காக, புரியுதா நான் சொல்றது? தங்களை காட்டிக்கொள்வதற்காக, தங்களை தம்பட்டம் அடிப்பதற்காக, தங்கள் பெருமையை காண்பதற்காக, தங்களுடைய பரிசுத்தத்தை காட்டுவதற்காக யாரெல்லாம் அதை பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் கவனமாயிருக்கணும். ஏனென்றால் அவர்கள் எந்த மனிதரோடும் போராடல. அவங்க யாருக்கு எதிராக நிற்கிறாங்க? தூய ஆவியாருக்கு எதிராக நிற்கிறாங்க. அதனால தான் இயேசு சொன்னாரு, மனுமகனுக்கு எதிராக செய்வதை கூட ஆண்டவர் மன்னித்து விடுவார். யாரை மன்னிக்க மாட்டாரு? தூய ஆவியாருக்கு எதிராக செய்பவர்களை ஆண்டவர் மன்னிக்கவே. அதனால தான் இப்போ நம்ம சொல்றதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, நம்ம எல்லாருமே ஒரு புரிதலுக்கு வரணும் முதல்ல. அப்பதான் அபிஷேகம் புரியும். புரிதலுக்கு வராமல் உள்ள போயிடக்கூடாது. அப்போ உங்களுக்கு தெரியும், ரெண்டு வகையா இருக்கு அந்நிய பாஷை. ஒன்று நீங்க பர்சனல் ப்ரேயர்ல பயன்படுத்திக்கோங்க, தப்பு கிடையாது. ஆனா சபையில நீங்க பேசினாவே அதை என்ன செய்யணும்னு இப்ப பவுல் சொல்லுவார். அம்மா வாசிங்க. பரவச பேசுகிறவர் தம்மை மட்டுமே வளர்ச்சி உரை செய்கிறார். ஆனால் இறைவாக்குரைப்பவர், இறை வசனத்தை சொல்கிறவர், இறைவாக்குரைப்பவரோ திருச்சபையை வளர்ச்சி உரை செய்கிறார். திருச்சபையை வளர்ச்சி உரை செய்கிறார். அவர் பாருங்க எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாரு? திருச்சபையின் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். நீ பர்சனலா வளர்ந்துக்கோ, தப்பு கிடையாது இல்லையா? நான் பர்சனலா ஆண்டவருக்குள்ள வளரணும், நான் பரிசுத்த ஆவியாருக்குள்ள வளரணும், நான் இயேசுவுக்குள்ள வளரணும், தப்பே இல்லை. அதை நீங்க தனியா பண்ணலாம். ஆனா சபைன்னு வரும் பொழுது இங்க எல்லாரையும் நம்ம சமமா பொறுப்பில் எடுத்துக்கொள்ளணும் இல்லையா? அந்த நேரத்தில் தனிப்பட்ட ஒரு பெருமையை காட்டுவதல்ல, ஆவி அபிஷேகம் நமக்கு கொடுக்கப்படுவது. அம்மா அடுத்த வசனம், அதே அதிகம் 5வது வசனம் வாசிங்கம்மா. அடுத்த வசனம், நீங்கள் அனைவரும் பரவச பேச்சு பேசுவதை நான் விரும்புகிறேன். கவனிச்சிங்களா இந்த வார்த்தை? இதை தான் நிறைய பேர் தப்பா கோட் பண்றாங்க. ஏன்னா அடுத்த வரியை படிக்காமையே கோட் பண்றாங்க. கவனிச்சிங்களா? இது நம்ம வடிவேலு சொல்ற மாதிரி இருக்கும், வரும் ஆனா வராது இல்லையா? அந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரியுமா? வரும் ஆனா வராது ஃபார்முலா தெரியுமா? தெரியுமா தெரியாதா? நீங்கெல்லாம் அமெரிக்காலேருந்து வந்திருக்கிறீங்களா இல்லையா? தெரியும்ல. அவர் சொல்லுவார் வரும் ஆனா பவுல் பாருங்க ரொம்ப அழகா நேக்கா அதை ஃபாலோ பண்றாரு. நீங்கள் அனைவரும் பரவச பேச்சு பேசுவதை நான் விரும்புகிறேன், ஆனாலும். அதுதான் ரொம்ப முக்கியம். அவர் அந்த இடத்துல ஒரு அழுத்தம் கொடுக்கிறார். ஆனாலும் வாசிக்குமா, நீங்கள் இறைவாக்குரைப்பதையே நான் அதிகமாக விரும்புகிறேன். நான் அதிகமாக விரும்புகிறேன். அதிகமா விரும்புறேன்னா என்ன அர்த்தங்க? இத குறைவா தான் விரும்புறேன், இதை தான் நான் அதிகமா விரும்புறேன். அந்நிய பாஷை பேசுறத குறைவா தான் விரும்புறேன். ஆனா நம்ம ஆளுங்க எதை தான் அதிகமா விரும்புறாங்க? சத்தமா சொல்லுங்க. அந்நிய பாஷையை தான் அதிகமா விரும்புறாங்க, இறை வசனத்தை குறைவா விரும்புறாங்க. ஏன்னா இறை வசனம் குத்தும். இறை வசனம் எலும்பியும் மஜ்ஜையும் பிரிக்கும், ஆவியும் ஆன்மாவையும் பிரிச்சிடும் இல்லையா? மனசாட்சியை குத்தி கிழிக்கும் இறைவசனம். அதனால அது பக்கம் போறதில்லை. எது ஈஸியா இருக்குது இல்லையா? நான் மறுபடியும் சொல்றேன், இது எல்லாருக்கும் பொருந்தாது. யாரெல்லாம் ஷோ ஆஃப் பண்றாங்களோ, யாரெல்லாம் பரிசுத்தத்தை தம்பட்டம் அடிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அவர் சொல்றாரு இல்லையா? நான் எதை அதிகம் விரும்புகிறேன்? இறைவாக்குரைப்பதை அதிகம் விரும்புகிறேன். அம்மா வாசிங்க தொடர்ந்து. பரவச பேச்சு பேசுகிறவர், ஒருவேளை நீ சபையில் குரூப்லயோ இல்ல இந்த மாதிரி தியானத்திலேயோ அல்லது சர்ச்சிலேயோ பரவச பேச்சு பேச விரும்புகிறவர், கவனிச்சிங்களா அந்த வார்த்தைய? விரும்புகிறவர் திருச்சபையை கட்டி எழுப்பும் நோக்குடன் தாம் பேசுவதை விளக்க வேண்டும். கட்டி எழுப்பும் நோக்குடன். நான் மேடையில் வந்து நின்று பேசினாலும் சரி, பரவச பேச்சா இல்லை ஒரு குரூப் பிரேயர்ல பேசினாலும் சரி, நான் மற்றவர்களை கட்டி எழுப்பும் நோக்கோடு பேசணும். நான் பேச போற பரவச பேச்சு எப்படி பேசணும்? எப்படி பேசணும்?
கட்டி எழுப்பும் நோக்கோடு, மற்றவர்களையும் கட்டி எழுப்பும் நோக்கோடு பேசணும். அங்க நான் பரிசுத்தமா இருக்கிறேன்றதை காட்டுவதற்காக பேசக்கூடாது, மற்றவர்களையும் கட்டி எழுப்ப பேசணும். அம்மா வாசிங்க. அப்படி பேசுவதை அவர்கள் என்ன பண்ணணும்? விளக்க வேண்டும். விளக்க வேண்டும். இது பெரிய ப்ராப்ளம். நிறைய பேர் அதான் விளக்குறதெல்லாம் இல்லை. நீங்க பார்த்திருப்பீங்க உங்க அனுபவத்தில், இல்லைங்களா? விளக்கி இருக்கிறாங்களா நிறைய பேர்? பார்த்துருக்கிறீங்களாம்மா? என்னம்மா அங்க வந்து பாருங்களாம்மா? இல்லை நான் சொல்றேன். இப்ப பவுலடிகளார் அதையும் கேள்விக்குட்படுத்துவார் பாருங்க. எல்லாமே விளக்கமாயிடாது. நீங்க வந்து தெளிவா இருக்கணும். ஆண்டவருடைய காரியத்தில் மட்டும் தனிப்பட்ட விதத்தில் விளையாடக்கூடாது, இல்லையா? அதை விளக்கணும். எல்லாருக்கும் விளக்குற கொடை இருக்காது. அதனால ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? அதை விளக்குகிற கொடையை இன்னொருவருக்கு கொடுப்பார். ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? ஒன்னு நான் விளக்கணும், அப்படி இல்லைன்னா இன்னொருவர் விளக்கணும். அதுவும் அங்கே இருக்கும். வாசிங்கம்மா. இல்லையெனில் பரவச பேச்சு பேசுபவர். இல்லையெனில் அப்படின்னா ஒன்னு நான் விளக்கணும், அப்படி இல்லைன்னா இன்னொருவர் விளக்கணும். இவங்க ரெண்டு பேராலையும் விளக்க முடியவில்லை எனில் பரவச பேச்சு பேசுபவரை விட இறைவாக்குரைப்பவரே மேலானவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கவனிச்சிங்களா? ஒன்னு நான் விளக்கணும், அது எனக்கு அந்த வல்லமை இல்லைன்னா விளக்குறதுக்கு வல்லமை பெற்றவர்கள் அதை விளக்கணும். ரெண்டு பேராலையுமே அங்க விளக்க முடியல அப்படின்னா பரவச பேச்சு பேசுகிறவர் அதை பேசக்கூடாது. நான் சொல்லல, அருள்மணி ஃபாதர் சொல்லல, ஆண்டவர் பவுல் வழியாக நம் அனைவருக்கும் சொல்லியிருக்கிறார். ஆனா பிரியமானவர்களே, ஏன் இந்த வேதனையான ஒரு சம்பவம், இதை நான் ஏன் இவ்வளவு ஆழமா பேசணும்? ஏன்னா அபிஷேகத்தை பத்தி பேச வேண்டியது இருக்கு. அப்படின்னா இன்னைக்கு மக்கள் அபிஷேகம் என்றாலே என்ன சொல்றாங்க? அப்படி அவசியம் இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? ஒவ்வொரு கொடைய கொடுப்பாரு. அப்படிங்கிறத மக்கள் தயவு செய்து நம்பணும். அது பைபிள்ல இப்படித்தான் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதனால நமக்கு ஒரே ஒரு டீச்சிங்ஸ், படிப்பினை பைபிள்ல இருக்கு. மனிதர்கள் சொல்வதை நம்புவதை விட எதை எடுக்கணும்? இறை வசனம் சொல்றதான் எடுக்கணும். பிரியமானவர்களை, இப்படி குழப்புகிறவர்களுக்குள்ள நிச்சயமா சொல்றேன், சாத்தா மட்டும்தான் இருக்கான். யார் இருக்கிறா? ஏன்னா சாத்தா மட்டும்தான் பைபிளுக்கு விரோதமா பேசுவான், செய்வான். சாத்தானால ஆராதனை பண்ண முடியுமா? முடியும். சாத்தானால சர்ச்சுக்குள்ள வர முடியுமா? முடியும். பைபிள்ல போட்டிருக்கு, இல்லையா? இயேசு முன்னாடியே போய் முட்டி போட்டு இயேசுவே தாவீதின் மகனே, இல்லையா? அப்படின்னா சாத்தானே சொல்லும். அதனால சர்ச்சுக்குள்ள வந்துட்டதுனாலயே ஒருத்தர்கிட்ட சாத்தான் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. சாத்தானோட எங்க உட்காந்துக்கலாம்? சர்ச்சில் உட்காந்துக்கலாம். சாத்தானோட என்ன பண்ணலாம்? ஆண்டவரை ஆராதிக்கலாம். ஸ்தோத்திரம் இயேசு நாதா. உள்ள யார் இருக்கிறா? பண்ணலாம். ஒருத்தங்க ஆராதிக்கிறதுனாலயே சாத்தான் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. ஏன்னா அது எப்படி வெளிப்படும்? அவர்களுடைய வாழ்க்கையும் அவர்களுடைய ஜபமும் ஒத்து போகிறதான்னு தெரிஞ்சுக்கிட்டாவே தெரிஞ்சிடலாம். எதுவும் ஒத்து போனோம்? வாழ்க்கையும் ஜபமும் ஒத்து போதான்னு பார்க்கணும். ஒத்து போலன்னா அங்க இருக்கிறது ஆவியானவர் இல்லை, அங்க இருக்கிறது யாரு? தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். ஓகேவா அம்மா? அடுத்த வசனம், இந்த சீக்கிரம் எடுங்க, 17வது வசனம் எடுங்கம்மா. நீங்கள் நன்றாகத்தான் நன்றி செலுத்தி இறைவனிடம் வேண்டுகிறீர்கள். நீங்க நல்லா அந்நிய பாஷை பேசி நல்லா தான் நன்றி செலுத்துறீங்க. எப்படி சொன்னார் பார்த்தீங்களா பவுல்? நீங்க அந்நிய பாஷை பேசி நிறைய விட்டுட்டேன் நான், அதுல சூப்பராலாம் இருக்கும். ஏன்னா சில பேர் என்ன தெரியுமா, நான் எதை விட்டுட்டேன்னு சொல்லவா? சில பேர் வந்து, ஃபாதர் என்ன அறியாம வந்துருச்சு ஃபாதர். நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எப்படி வந்துருச்சு? என்ன அறியாம வந்துருச்சுன்னு சில பேர் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். பிரியமானவர்களே, இதுக்கு முன்னாடி பவுல் என்ன தெரியுமா சொல்லுவாரு? பரிசுத்த ஆவியானவர் உன்னை பித்து பிடித்தவன் ஆக்க மாட்டார். பரிசுத்த ஆவியானவர் உன்னை பித்து பிடித்தவன் ஆக்க மாட்டார். அப்படின்னா என்னங்க அர்த்தம்? உன்னை பைத்தியக்காரன் ஆக்க மாட்டார். அவர் உன்னை அறிவு தெளிவோடு ஜெபிக்க வைப்பார். கைகளை தட்டி நன்றி சொல்லுங்க பிரியமானவர்கள். ஆவியானவர் உன்னை எப்படி ஜெபிக்க வைப்பார்மா? அறிவு தெளிவோடு ஜெபிக்க வைப்பார். அப்ப யாராவது ஒருத்தர் எனக்கு தெரியாம வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்க? சொல்லுங்க, போய் சொல்றாங்க. நான் சொல்றேனா? நான் அருள்மணி சொல்லல, பவுல் சொல்றாரு. நான் ஒரு இடத்துல இதை சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு சகோதரன் சொன்னாங்க, ஃபாதர் நீங்க சொல்றது சரியில்லை ஃபாதர். நான் சொன்னேன், ஐயா நான் சொல்றது இல்லை, சொல்றது யாரு?
ஆண்டவர் யார் வழியா சொல்றாரு? பவுல் வழியா சொல்றாரு. ஒண்ணு நீங்க ஆண்டவரோட அறிவாளியா இருக்கணும், இல்லைன்னா பவுலை விட அறிவாளியா இருக்கணும், இல்லையா? நான் என் கருத்தை ஒண்ணுமே சொல்லலையே. இப்ப இங்க நின்றுகிட்டு நான் எதை எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்? பைபிள்ல இருக்கிறது அப்படியே சொல்றேன், இல்லையா? அப்ப இது தவறுன்னு சொல்ற அதிகாரமும் தைரியமும் நமக்கு வருமா? அப்ப ரொம்ப தெளிவா இருக்கு பைபிள்ல. உன்னை அறிவு தெளிவோடு ஜெபிக்க வைப்பார், உன்னை பித்து பிடித்தவன் ஆக்க மாட்டார். இதுதான் முன்னாடி இருந்துச்சு, அதெல்லாம் நான் விட்டுட்டு வந்துட்டேன். அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, எனக்கு தெரியாம வந்துருச்சுன்னு யாராவது சொன்னாங்கன்னா அவங்க மறுபடியும் என்ன பண்றாங்க? பொய் சொல்றாங்க, பைபிளுக்கு விரோதமா பேசுறாங்க. ஓகே, 17வது வசனம் அம்மா வாசிங்க. ஆனால் அது பிறரது வளர்ச்சிக்கு உதவவில்லையே. நீங்கள் அந்நிய பாஷை பேசி நன்றாகத்தான் நன்றி சொல்கிறீர்கள். சில பேர் பிரேயர் பண்ணும்போது அப்படியே நடுவில் வந்துடும், பார்த்துருக்கீங்களா? நடுவில் அப்படியே சொல்லி அது நான் அவங்க கிட்ட விட்டுறேன், கடவுளுக்கு விட்டுறேன், எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை, அவங்க கடவுளுக்கு பதில் சொல்லட்டும், இல்லையா? அப்போ அவர் சொல்றாரு, பவுல் சொல்றாரு, நீங்க நல்லா தான் நன்றி சொல்றீங்க. எப்படி எப்படி கிண்டலா சொன்னார் பார்த்தீங்களா? எப்படி சொன்னாரு? நீங்க நல்லா தான் நன்றி சொல்றீங்க, ஆனால் அது பிறரது வளர்ச்சிக்கு உதவவில்லையே. குரூப் பிரேயர்ல பண்ணுவாங்க சில பேர், இந்த மாதிரி குரூப் பிரேயர்ல இருக்கும்போது டப டபான்னு பேசிடுவாங்க. அது யாருக்கு உதவல? அந்த குரூப்ல இருந்த மற்றவங்களுக்கு அது உதவவில்லை. கைகளை தட்டுங்க பிரியமானவர்களே. சில பேர் இது உதவும்னு வந்து என்கிட்ட பேசுனாங்க பிரியமானவர்களே. எனக்கு ரொம்ப வேதனையா இருந்துச்சு. நான் சொன்னேன், எப்படிங்க பைபிள் வசனத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டா ஆமா இது உதவும்னு எப்படி பேசுறீங்க? பைபிள் வசனம் சொல்லுது, ஜெபிக்கும் போது இப்படிலாம் நீ பண்ணாத, இது அடுத்தவங்களுக்கு உதவாதுன்னு பைபிள் வசனம் சொல்லுது. நீங்க எந்த தைரியத்துல இது உதவுன்னு சொல்றீங்க? சொல்லுங்க, எந்த தைரியத்துல சொல்றீங்க? பவுலே சொல்றாரு, நீ நல்லா தான் நன்றி சொல்ற பிரேயர் பண்ணும்போது, ஆனால் அது பிறரது வளர்ச்சிக்கு. அதனால தான் பர்சனல் பிரேயர்ல பண்ணிக்கோ, தப்பு கிடையாது. ஆனா எங்க பண்ணக்கூடாது? குரூப்லயோ சபையிலையோ. நான் சொல்லல, பவுல் சொல்றாரு. அம்மா அடுத்த வசனம் 18 வாசிங்கம்மா. நான் உங்கள் அனைவரையும் விட மிகுதியாக பரவச பேச்சு பேசுகின்றேன். இது சூப்பரா இல்ல? அவர் சொல்றாரு அங்க இருக்கிறவங்களை பார்த்து, ஏய் நான் உங்களை விட சூப்பரா பேசுவேன். யார் சொல்றா இத? யார் சொல்றா இத? பவுல் சொல்றாரு, நான் உங்களை விட சூப்பரா பேசுவேன். ஆனா அவர் எங்கேயும் பேசவே இல்லை. கவனிச்சிங்களா அந்த வார்த்தையை? அவர் எங்கேயுமே பேசினதாக அவர் சொல்லவே இல்லை. அவர் சொல்றாரு, நான் உங்களை விட சூப்பரா பேசுவேன். இதே வடிவேல் ஃபார்முலா வரும் பாருங்க. அம்மா வாசிங்கம்மா. அதற்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். அதற்காக நான் கடவுளுக்கு நன்றியும் செலுத்துகிறேன் பர்சனலா, இல்லையா? நான் உங்களை விட சூப்பரா பேசுவேன், அதற்காக நான் நன்றி செலுத்துறேன். நானும் பரவச பேச்சு பேசுவேன் தனியா, அதுக்காக நான் என்ன பண்றேன்? கடவுளுக்கு நான் நன்றி செலுத்துறேன். மறுபடியும் வாசிங்கம்மா. நான் உங்கள் அனைவரையும் விட மிகுதியாக பரவச பேச்சு பேசுகிறேன். உங்களை விட மிகுதியாக பரவச பேச்சு பேசுகிறேன், அதற்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆயினும் நான் திருச்சபையில் பரவச நிலையில் பல்லாயிரம் சொற்களை பேசுவதை விட மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக 4-5 சொற்களை அறிவோடு சொல்வதையே விரும்புகிறேன். கைத்தட்டுங்க எல்லாரும். இதுதான் கத்துக்கணும். ரெட்ரீட் சென்டருக்கு வந்திருக்கிறோம். நிறைய நேரம் ரெட்ரீட் சென்டர்ல இப்படி ஒரு குழப்பம் இருக்கும் எல்லார்கிட்டையும். இது சரியா, இது தப்பா, இது ஓகேவா, இது ஓகே இல்லையா? ஏன்னா என்கிட்ட ஒரு சகோதரர் கேட்டிருந்தார் அந்த கேள்வியை. அவருக்கும் நான் பதில் சொல்லி ஆகணும். இது அபிஷேகத்தோட ஒத்து போறதுனால நான் உங்களுக்கு சொல்றேன். அப்ப பைபிள் ஆழமா படிங்க, இல்லையா? எந்த மனுஷனும் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணவே வேண்டாம். யார் எக்ஸ்பிளைன் பண்ணுவா? பைபிள் இறை வசனம் எனக்கு சொல்லிக் கொடுக்கும் பிரியமானவர்களே. அதை நான் அழகாக சொல்லிக் கொடுக்க போகிறேன் அப்புறமா, இல்லையா? நீங்கள் பைபிளை படித்தாவே போதும், பைபிள் உங்களுக்கு அழகாக சொல்லிக் கொடுத்துரும். நம்ம பைபிளை அறகுறையாக படிக்காமல் அறகுறையாக படித்தவங்க கிட்ட போய் நீங்கள் தயவு செய்து எதையும் கற்றுக்காதீங்க. அதனால தான் கத்தோலிக்க திருச்சபை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும் இந்த விஷயத்தில். நீங்கள் மற்ற சபைகளில் பார்க்குற மாதிரி இந்த சபையில் இதை பற்றி அதிகமாக பேச மாட்டாங்க. இது தப்புன்னு நம்ம சொல்லலை, நான் யாரையும் தடுக்கவும் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் எச்சரிக்கையாக எப்படி இருக்கணும்? எச்சரிக்கையா இருங்க. எது சரி எது தப்புன்னு தெரிஞ்சு செய்யுங்க. ஏன்னா நம்ம யாரு கூட விளையாடுறோம்? யாரு கூட? என்னங்க தைரியம் இருக்கு நமக்கு? நம்மெல்லாம் புழுதிங்க, டஸ்ட், ஒன்றும் இல்லை. நம்மெல்லாம் என்ன தைரியம்? ஆவியானவருக்கு எதிராக போய் நின்று விளையாடுற தைரியம். இஷ்டத்துக்கு பேசிட்டு ஆவியானவர் கொடுத்தாருன்னு சொல்லிடுவீங்களா?
அப்படி அந்த ஒரு தைரியம் வருமா மனசுக்குள்ள உங்களுக்கு? அதுதான் ஆண்டவர் நம்மள கேட்கிறாரு, எப்படி நீ பேசுவ? ரொம்ப தெளிவா இருக்கு பைபிள் வசனம். அம்மா இப்ப நம்ம வாசிக்க போறது என்ன முக்கியம்? 28 31 வசனம் இல்லமா, மன்னிக்கவும் 19வது வசனத்தை வாசிச்சிருங்க, நம்ம அப்புறம் போகலாம். ஆயினும் நான் திருச்சபையில் பரவச நிலையில் பல்லாயிரம் சொற்களை பேசுவதை விட மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பது. அந்த லைன் ரொம்ப முக்கியம், மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பது. அப்ப திருச்சபையில பேசுறது எல்லாமே ஒருத்தர் இன்னொருத்தர் எங்களுக்கும் உதவி செய்யணும். நான் ஒரு நாள் சொன்னேன் இருக்கா, ரோமர் 1:12, உங்கள் நம்பிக்கை என்னையும் என் நம்பிக்கை உங்களையும் திடப்படுத்தணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ சபையில செய்யறது எல்லாமே ஒருத்தர் அது என்ன பண்ணணும்? தாங்கணும், வளர்ச்சிக்கு கொண்டு போகணும். அம்மா அடுத்தது 22வது வசனம் வாசிங்கம்மா. 1 கொரிந்தியர் 14:22. எனவே பரவச பேச்சு பேசுவது நம்பிக்கை கொண்டோருக்கு அல்ல, நம்பிக்கை கொண்டிராதோருக்கே அடையாளமாக இருக்கிறது. இது யாராவது எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. பரவச பேச்சு பேசுவது, அந்த அந்நிய பாஷை பேசுவது நம்பிக்கை உள்ளவர்களுக்கு அல்ல. யாருக்குமா? சத்தமா சொல்லுங்க. நம்பிக்கை. நம்ம எல்லாம் நம்பிக்கை உள்ளவங்களா நம்பிக்கை இல்லாதவங்களா? நம்பிக்கை உள்ளவங்க. சத்தமா பேசணும். சில பேருக்கு குத்துது உள்ள, ஐயோ நம்ம இதை பண்றோமே, பைபிள் இப்படி சொல்லுது. சத்தமா சொல்லுங்க. நம்பிக்கை உள்ளவங்களுக்கா நம்பிக்கை இல்லாதவங்களுக்கா? மறுபடியும் வாசிங்கம்மா. எனவே பரவச பேச்சு பேசுவது, அந்நிய பாஷை பேசுவது நம்பிக்கை கொண்டோருக்கு அல்ல, நம்பிக்கை உள்ளவருக்கு, நம்பிக்கை கொண்டோருக்கு அல்ல, நம்பிக்கை கொண்டிராதோருக்கே, நம்பிக்கை இல்லாதவருக்கே அடையாளமாக இருக்கிறது. கைகளை தட்டுங்க பிரியமானவர்களே. ஏங்க இதெல்லாம் பைபிள் இருக்குதுங்க, ஏங்க படிக்க மாட்டோம் நம்ம? ஏன் நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு? அதை தான் பெந்தெகோஸ்தே பெருவிழாவில் பார்க்குறோம். இன்னைக்கு நம்ம கொண்டாடுறோம் பெந்தெகோஸ்தே பெருவிழா இல்லையா? அதை தான் பெந்தெகோஸ்தே பெருவிழாவில் பார்த்தோம். எல்லாரும் வெளியில வந்தாங்க, அந்நிய பாஷையில பேசினாங்க, வெரி குட். அங்க இருந்தவங்க யாருமே நம்பிக்கை உள்ளவர்கள் அல்ல, அங்க இருந்தவங்க எல்லாருமே நம்பிக்கை இல்லாதவங்க. அவர்கள் பேசிய மற்ற மொழிகளை அவர்கள் தங்கள் மொழியில் புரிந்து கொண்டார்கள். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பிரியமானவர்களே. வரமாட்டேங்குது, ஸ்பிரிட் இல்ல கையில, நல்லா கை தட்டுங்க. இது எல்லாருக்கும் போகணும். வீடியோல எடுக்கிறாங்க, எல்லாருக்கும் போய் சேரணும், சரியா புரிஞ்சுப்போம். அந்நிய பாஷை கொடை தான், யார் இல்லைன்னு சொன்னா. ஆனா அதை எப்படி செய்யணும், எந்த முறையில் செய்யணும்னு பைபிளில் நமக்கு அழகா சொல்லி கொடுத்துட்டாங்கல்ல, நமக்கு சொல்லி கொடுத்துட்டாங்கல்லம்மா. அப்புறம் ஏன் தவறான போதனைகள் பின்னாடி போறோம்? அப்ப எப்படி அபிஷேகம் கிடைக்கும்? தவறான போதனை, இறை வசனத்துக்கு எதிரான போதனைக்கு பின்னாடி போனா எப்படி அபிஷேகம் கிடைக்கும்? ஏன்னா அபிஷேகம், ஆவியானவர் என்பது எங்கிருந்து வருகிறது? தூய ஆவி எங்கிருந்து வருகிறது? இறை வசனத்திலிருந்து வருகிறது இல்லையா? இயேசுவே சொல்றார், நான் கூறும் வார்த்தைகள் தான் உங்களுக்கு வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. இயேசு சொல்லிட்டார்ல. அப்ப வசனத்திலிருந்து வர தூய ஆவியை பெறுவதற்கு நான் வசனத்தை கரெக்டா ஃபாலோ பண்ணணும் இல்லமா? வசனத்தை நான் சரியா ஃபாலோ பண்ணாம எப்படி எங்களுக்கு அபிஷேகம் வரும்? எப்படி வரும்? வசனத்துக்கு விரோதமால போறோம். வசனம் தெளிவா சொல்லுது, பரவச பேச்சு பேசுவது நம்பிக்கை உள்ளவர்களுக்கு அல்ல, நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு அடையாளமா இருக்கிறது. அதனால தான் பர்சனலா பிரேயர் பண்ணிக்கோ. அடுத்து வருவோம். அம்மா வாசிங்கம்மா தொடர்ந்து. இறைவாக்கு உரைப்பதோ நம்பிக்கை கொண்டிராதோருக்கும், பைபிள் வசனத்தை சொல்வது நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு அல்ல, நம்பிக்கை கொண்டோருக்கே. கைகளை தட்டி ஆண்டவருக்கு மறுபடியும் நன்றி சொல்லுங்க. அப்ப இறை வார்த்தை பகிர்வுதான் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு அடையாளமாக இருக்கிறது. இதுதான் நமக்கு அடையாளமா இருக்கிறது. இந்த இடத்துல வந்து நான் அந்நிய பாஷை பேசுறது உங்களுக்கு அடையாளமா இருக்க கூடாது. ஏன்னா நானும் நம்பிக்கையாளர், நீங்களும் நம்பிக்கையாளர். இங்க அந்நிய பாஷை பேசுவது எந்த விதத்திலும் பொருத்தம் அல்ல. தேவையும் 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 தேவையும். நானாங்க சொன்னேன், நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு வசனத்தை சொல்லுங்க, நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு அது அவர்களுக்கு விளக்கும்படியாக நீங்கள் வேறு மொழியில் பேசலாம், தப்பில்லை. அம்மா அடுத்த ஒரு வசனம் ரொம்ப அழகான வசனமா, 26, 27, 28 வாசிங்கம்மா. அப்படியானால் சகோதர சகோதரிகளே செய்ய வேண்டியது என்ன? அப்படின்னா என்ன செய்யணும்? சரி, சூப்பரா வந்துட்டார் பாயிண்ட்டுக்கு. சரி, ஓகே, அந்நிய பாஷை பேசணும்ல, செய்ய வேண்டியது என்ன? பிரியமானவர்களே, இனிமே எங்க அந்நிய பாஷை யாரு பேசினாலும் இந்த ரூல் அப்படியே மைண்ட்ல ஒட்டிக்கணும். இந்த ரூலை வச்சுதான் நம்ம பார்க்கணும். அருள்மணி ஃபாதர் சொன்னதில்ல, ஆண்டவர் பவுல் வழியாய் சொன்னது.
நான் மறுபடியும் சொல்றேன், பவுல் சொன்னாருன்னு கூட சொல்லக்கூடாது, தப்பு. ஆண்டவர் பவுல் வழியாய் சொன்னது. இந்த ரூல் மைண்ட்ல ஒட்டிக்கணும். அம்மா வாசிங்கம்மா. நீங்கள் கூடி வரும்போது வார்த்தை அம்மா ரொம்ப முக்கியமா. அந்த வார்த்தை, ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப முக்கியம். அந்த படுபாவி படிக்க விட மாட்டேங்கிறான்னு நினைக்கிறாங்க அம்மா இல்லையா? கூடி வரும்பொழுது அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். எங்கெல்லாம் எப்பெல்லாம் கூடி வரீங்களோ, ஜெபிக்க கூடி வரீங்க கரெக்டா, குரூப் பிரேயர் கூடி வருவீங்களா இல்லையா, அன்பியத்தில் கூடி வரீங்களா, பாரிஷ் கம்யூனிட்டி பாரிஷ் சர்ச்சில் கூடி வரீங்களா, தியான இல்லத்தில் கூடி வரீங்களா, நீங்க எப்பெல்லாம் கூடி வருகிறீர்களோ அப்பொழுது ஒருவர் திருப்பாடலை பாடலாம், ஒருவர் திருப்பாடலை பாடலாம், ஒருவர் கற்றுக் கொடுக்கலாம், ஒருவர் கற்றுக் கொடுக்கலாம், ஒருவர் வெளிப்பாடுகளை எடுத்துரைக்கலாம், ஒருவர் ஆண்டவர் கொடுக்கிற வெளிப்பாடுகளை எடுத்துரைக்கலாம், தப்பில்ல. ஒருவர் பரவச பேச்சு பேசலாம். இந்த வெளிப்பாடு தான் அவங்க ரெவலேஷன் சொல்றாங்க. இப்ப பேர் சொல்றாங்க இல்லையா, இந்த இவங்க குணமாயிட்டாங்க, இவங்க சுகமாயிட்டாங்க. பிரியமானவர்களே, அதுலயும் ரெண்டு பிரச்சனை இருக்கு. ஒன்னு சரி, ஒன்னு தப்பு இருக்கு. அதையும் நம்ம பைபிள் படி பார்ப்போம். சரியா? எது சரியான வெளிப்பாடு, எது தவறான வெளிப்பாடுன்னு பைபிள் அழகா சொல்லிருச்சு. நம்ம எல்லாமே பைபிள் படி கத்தோலிக்க திருச்சபையின் சட்டத்திட்டத்தின்படி தான் பார்க்கணும். அழகா போட்டிருக்கு பைபிள்ல. ஒருவர் திருவெளிப்பாடுகளை எடுத்துரைக்கலாம், ஒருவர் பரவச பேச்சு பேசலாம். எத்தனை பேர் பேசலாம்? ஒருவர். எத்தனை பேர் பேசலாம்? சத்தமா வரமாட்டேங்குது. நிறைய பேர் வாயே வரமாட்டேங்குது. எத்தனை பேர் பேசலாம்? கூடி வரும் பொழுது. நீங்க வீட்டுக்குள்ள போய் பேசிக்கோங்க, ரூம்குள்ள பேசிக்கோங்க. ஆனா கூடி வரும்பொழுது எத்தனை பேர் பேசலாம்? இப்ப அதையே நம்ம பவுல் கொஞ்சம் மாத்துவாரு. நல்லா கவனிங்க. ஒருவர் பேசலாம், ஒருவர் அதை விளக்கி கூறலாம், ஒருவர் அதை விளக்கி கூறலாம். இவை அனைத்தும், ஆனால் இவை அனைத்தும் திருச்சபையை கட்டி எழுப்பும் வகையில், திருச்சபையை கட்டி எழுப்பும் வகையில் நடைபெற வேண்டும். தனிப்பட்ட பெருமைக்காக பேசக்கூடாது. இது திருச்சபையை கட்டி எழுப்புறதுக்காக தான் அவங்க பேசுறாங்க, அதை விளக்குறாங்க. ஏன்னா ஆண்டவர் ஒரு செய்தியை வேறு மொழியில கொடுக்கிறாரு. வேறு மொழியில கொடுக்கப்பட்ட செய்தியை அங்க இருக்கிற மக்களுக்கு அவங்க விளக்கி சொல்றாங்க. அப்ப ஆண்டவருடைய செய்தி அந்த மக்களுக்கு கிடைத்து அவர்கள் ஆன்மீகத்தில் வளர்கிறார்கள். அதனாலதான் அந்நிய பாஷை. ஆனா அது அங்க நடக்கலன்னு வச்சுக்கோங்களேன். ஆண்டவர் கொடுக்கிற செய்தி அந்த திருச்சபைக்கு, அந்த குழுவுக்கு வரலனா அவர்கள் பேசுவது யாருக்கு பிரயோஜனம்? யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. பாத்தீங்களா? இல்ல, அந்த இடத்துல யாருக்கு பிரயோஜனம்? யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. அம்மா, இவை அனைத்தும் திருச்சபையை கட்டி எழுப்பும் வகையில் நடைபெற வேண்டும். அடுத்த வசனம். பரவச பேச்சு பேசுவதா இருந்தால் இருவர் பேசலாம் சொல்றாரு பாருங்களேன். சரிப்பா, 2 பேர் பேசலாம்பா. மிஞ்சினால் 3 பேசலாம். மிஞ்சி போனா 3 பேர் பேசுவோம். எல்லாரும் பேசலாம்னு சொல்றாங்களா ஒரு இடத்துல? ஒரு சில இடத்துல சொல்றாங்களா? பிரேயர் பண்ணுவோம், எல்லாரும் பேசுங்க, எல்லாரும் பேசுங்க. நான் சொன்னேன் அன்னைக்கு ஒரு நாள், ஒருத்தர் வந்து எல்லாரையும் சொல்ல வச்சாரு. எல்லாரையும் பேச வைக்கணும். எல்லாரையும் நான் பேச வைக்க முடியாது. பேச வைக்கிறது யாரு? கடவுள். அதனால அவர் ரூல் போடுறாரு, 2 பேர் பேசலாம், அப்படி இல்லைன்னா 3 பேர் பேசலாம். ஆனா எப்படி பேசணும்? அம்மா சொல்லுங்க. ஆனால் ஒருவர் பின் ஒருவராக பேச வேண்டும். கை தட்டுங்க ஒரு வாட்டி எல்லாரும், நல்லா கை தட்டுங்க. ஒருவர் பின் ஒருவராக பேசணும். ஒரே நேரத்தில் பேசினா அங்க வேற ஏதோ வேலை செய்யுது. புரியுதா? இப்போ ஒரே நேரத்தில் 4 பேரும் அந்நிய பாஷையில பேசுறாங்க, அங்க வேற ஏதோ வேலை செய்யுது. பவுல் என்ன சொல்லியிருக்காரு? ரூல் என்ன சொல்லுது? ஒருவர் பேசிய பிறகுதான் இன்னொருத்தர் பேசணும். பாத்தீங்களா எவ்வளவு அழகா இருக்கு ரூல்? அம்மா வாசிங்கம்மா. ஒருவர் அதற்கு விளக்கம் கூற வேண்டும். ஒருவர் பேசி முடிச்ச உடனேயே இன்னொருத்தர் அந்நிய பாஷையில ஆரம்பிச்சிட கூடாது. என்ன பண்ணணும்? ஒருத்தர் என்ன பேசினாரோ அதை விளக்க வேண்டும். அம்மா வாசிங்கம்மா. ஆனால் விளக்கம் கூறுபவர் இல்லை எனில், வரல, அன்னைக்கு அவர் லீவு, அவர்கள் அன்னைக்கு அவர் லீவ் வரல. யார் வரலமா? பேசுறவர் வந்திருக்கிறார், அந்நிய பாஷையில பேசுறவர் வந்திருக்கிறாரு. ஆனா விளக்குறவர் அன்னைக்கு பிரேயருக்கு வரல, ஜப கூட்டத்துக்கு வரல, தியானத்துக்கு வரல. பேசுறவர் மட்டும் இருக்கார். என்ன பண்ணணும்? இப்ப ஒரு கேள்வி வரும்ல, அதுக்கு பதில் சொல்றாரு பாருங்க. அம்மா வாசிங்கம்மா. அவர்கள் திருச்சபையில் அமைதி காக்கட்டும். அம்மா அதை மறுபடியும் வாசிங்கம்மா. அவர்கள் திருச்சபையில் அமைதி காக்கட்டும். அம்மா அதை மறுபடியும் வாசிங்கம்மா. திருச்சபையில் அமைதி காக்கட்டும். அம்மா அதை மறுபடியும் வாசிக்கம்மா. எங்க ஆளுகளுக்கு காதுக்குள்ள போகவே போகாதுமா. அவர்கள் திருச்சபையில் அமைதி காக்கட்டும். மறுபடியும் வாசிங்கம்மா. நீங்க என்ன திட்டினாலும் பரவாயில்ல, மறுபடியும் வாசிங்கம்மா. அவர்கள் திருச்சபையில் அமைதி காக்கட்டும். யாருமா? பேசுறவர் வந்திருக்கிறாரு, விளக்குறவர் வரல. அதனால பேசுறவர் என்னங்க பண்ணணும்? வாயை மூடிக்கொண்டு இரு. நானா சொன்னேன்? யாருமா சொன்னா? ஆண்டவர் பவுல் வழியாய்
நம்ம எல்லாருக்கும் சொல்லியிருக்கிறார் இல்லையா? சும்மா நான் பேசுவேன்னா பேசக்கூடாது. பேசுனா நீ விளக்கணும், நீ விளக்கலன்னா இன்னொருத்தர் விளக்கணும். விளக்குறவர் அன்னைக்கு வரல, அப்ப பேசுறவர் என்ன பண்ணணும்? அப்படின்னா என்ன அர்த்தம் பிரியமானவர்களே? ஆவியானவர் உங்களுடைய அறிவுக்கு தெரிந்துதான் அந்த அபிஷேக அந்நிய மொழியை கொடுப்பார். எனக்கு தெரியாம வந்துருச்சுன்னு யாரும் சொல்லக்கூடாது. அதனாலதான் அவர் தெளிவா சொல்றாரு, விளக்க முடியவில்லை என்றால், விளக்குகிறவரும் அன்று வரவில்லை என்றால், அந்நிய பாஷை பேசுகிறவர்கள் சபையில் அமைதி காக்கட்டும். என்ன பண்ணணும்? அமைதி காக்கட்டும். ஏன் இதெல்லாம் படிக்காம பரிசுத்த ஆவிக்கு விரோதமா ஏன் பேசுறோம்? ஏன்னா வேற சபைகள்ல இந்த மாதிரி ஒரு சிலர் தவறு செய்யறதுனால அதை காப்பி அடிச்சு நாமளும் அதை செய்யறோம். ஈ அடிச்சான் காப்பி, ஈ அடிச்சான் காப்பி இல்லையா? அப்படி பண்ணிட்டா ஆவியானவருடைய அபிஷேகம் தன்னிடம் இருப்பதாக காட்டிக்கொள்ளுகிற எண்ணம், அது எவ்வளவு தவறான எண்ணம் தெரியுமா? நான் ஒரு வார்த்தை சொல்லணும்னு நினைச்ச சொல்லல. அது எவ்வளவு தவறான எண்ணம், கீழ்த்தரமான எண்ணம், ஆவியானவருக்கு எதிரான எண்ணம், பரிசுத்த வசனங்களுக்கு எதிரான எண்ணம். இது என்கரேஜ் பண்ணுவீங்களா? இது ஓகே சொல்லுவீங்களா? இது சரின்னு சொல்லுவீங்களா? பைபிள் தவறு என்று சொல்வதை நீங்களும் நானும் சரின்னு சொல்லுவோமா? யார் கொடுத்த அந்த தைரியத்தை? யார் கொடுத்த அந்த தைரியத்தை? பிசாசை தவிர யார் கொடுக்க முடியும்? பிசாசை தவிர பைபிளுக்கு விரோதமா செயல்படுகிற தைரியம் யார் கொடுக்க முடியும்? சொல்லுங்க. வாயெல்லாம் திறக்கவே மாட்டேங்கிறீங்க. நமக்குலாம் வாய் இல்லையா? பிசாசை தவிர பைபிளுக்கு விரோதமா போகிற தைரியத்தை யார் கொடுக்க முடியும்? அவ்வளவுதான். அப்ப இதை எப்படி நம்ம என்கரேஜ் பண்ணிட்டே இருக்க முடியும்? இந்த ரூல் படி ஒருவர் நடக்கிறாருன்னு பாருங்க. அம்மா அம்மா வாசிங்கம்மா. தங்கள் உள்ளத்தில் கடவுளோடு பேசட்டும். நீ அந்நிய பாஷை பேசுறதா மனசுக்குள்ள கடவுளோட பேசிக்கோ. எவ்வளவு அழகா போட்டிருக்கு பாத்தீங்களா? அந்நிய பாஷை நீ எங்க பேசு? மனசுக்குள்ள பேசிக்கோ. என்ன மொழி வேணா பேசு. யாருக்கு மட்டும் தான் தெரியும்? அவருக்கு மட்டும் தான் தெரியும். எவ்வளவு அழகா போட்டிருக்கு பைபிள்ல. அங்க விளக்குறது இல்லை, எனக்கும் விளக்க தெரியாது. மனசுக்குள்ளே பேசிக்கோ. யார் வேணான்னு சொன்னா? பவுல் அழகா சொல்றாரு. மனசுக்குள்ள பேசாம எப்படி சபையில வந்து பேசுறீங்க? யாரு கொடுத்தா அந்த தைரியத்தை? அம்மா அடுத்த வசனம். இறைவாக்கினரை பொறுத்தவரையில் இருவர் அல்லது மூவர் பேசட்டும், மற்றவர்கள் அவர்கள் கூறியதை ஆய்ந்து பார்க்க. அது இறை வசனத்தை விளக்குறது. ஓகே, இப்ப கடைசியா பவுல் சொன்ன ஒரு வசனத்தோட நான் முடிக்க போறேன். 39வது வசனம் வாசிங்கம்மா. எனவே அன்பர்களே, இறைவாக்கு உரைக்க ஆர்வமாய் நாடுங்கள். இறை வசனத்தை உரைப்பதில் ஆர்வமாய் நாடுங்கள். பரவச பேச்சு பேசுவதையும் தடுக்காதீர்கள். பரவச பேச்சு பேசுறவங்களை தடுக்காதீங்க. ஆனால் அனைத்தும் பாங்காகவும் ஒழுங்காகவும் நடைபெற வேண்டும். அவங்கள தடுக்காதீங்க, பேசிட்டு போட்டோம். ஆனா அவங்க யாருக்கு பதில் சொல்லி ஆகணும்? அதனாலதான் யாராவது பேசினா நம்ம தடுக்க தேவையில்லை. பேசு, பேசிக்கோ. நீ யாருக்கு பதில் சொல்லி ஆகணும்? கடவுளுக்கு, இறை வசனத்திற்கு, பரிசுத்த ஆவியானவருக்கு நம்ம தான் பதில் சொல்லி ஆகணும் இல்லையா? நான் தடுக்க மாட்டேன். ஏன்னா அது உண்மையா இல்லையான்னு யாருக்கு மட்டும்தான் தெரியும். அதனாலதான் யாராவது அந்நிய பாஷை பேசுறாங்கன்னா விட்டுருங்க, கம்னு விட்டுருங்க, பேசட்டும். ஆனா அவங்க மனசாட்சிக்கும் கடவுளுக்கும் நிச்சயமா இது தெரியும், நிச்சயமா தெரியும். இந்த சட்டத்திட்டத்தின்படி அவங்க பாங்காகவும் ஒழுங்காகவும் நடைபெறணும். அப்படி இந்த திட்டத்தின்படி இல்லாம அவங்களுடைய சுயநல விருப்பத்தின் அடிப்படையில் அவங்க அந்நிய பாஷையை பயன்படுத்தினா அவர்கள் விரோதமாக செயல்படுகிறார்கள். நான் ஏன் இவ்வளவு டைம் எடுத்துக்கிட்டேன் இதுக்கு? நான் ஏன் இதுக்கு டைம் எடுத்துக்கிட்டேன்? பிரியமானவர்களே, இன்னைக்கு இதுதான் நம்ம மக்களை குழப்பிக்கிட்டு இருக்கு. நம்ம மக்களை குழப்பிக்கிட்டு இருக்கு. அதனால தான் நான் கொஞ்சம் டைம் எடுத்து, பிரியமானவர்களே, கொடைகள் பல, அவரவருக்கு என்ன கொடை கொடுக்கணும்னு ஆண்டவர் முடிவு பண்ணுவாரு. யாரும் உங்களுக்கு அந்நிய பாஷை பேச சொல்லி தர வேண்டிய அவசியம் இல்லை. அது வேணும். கடவுள் உங்களை பேச வைக்கணும்னா ஆவியானவர் உங்களுக்கு அதை கொடுப்பாரு இல்லையா? அப்படியே கொடுத்தாலும் அதை நீங்க பர்சனல் பிரேயர்ல வீட்டில் பயன்படுத்துங்க.
சபையில் பயன்படுத்தாதீங்க. ஏன்னா அது நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு தான் அடையாளம், நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு இல்லை. அப்படியே கடவுள் சொல்ற செய்தியை நீ சொல்லணும்னு நினைச்சா அந்நிய பாஷையில பேசு, தப்பு இல்லை. ஆனா அதை தயவு செய்து விளக்குங்க. நீங்க விளக்கலைனாலும் பக்கத்தில் இருக்கிற இன்னொருத்தர் அதை விளக்கணும். ஒருவேளை விளக்குறவர் லீவ் லெட்டர் கொடுத்து லீவ் போட்டு வரலன்னா நீங்க வாயை மூடிக்கிட்டு இருங்க, பேசாதீங்க. அப்படியே பேசணும்னு தோணினாலும் மனசுக்குள்ளேயே பேசிக்கோங்க. என்னம்மா, இது எல்லாம் அருள்மணி ஃபாதருடைய வார்த்தை இல்லை. ஆண்டவர் பவுல் வழியாய் அகில உலக திருச்சபைக்கு சொன்ன வசனங்கள். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நல்லாவே கை தட்டலாமா? நீங்க கை வலிக்கணும் தெரியுமா கை தட்டும் போது. ஆகவே யாராவது அந்நிய பாஷை பேசுறாங்கன்னா போய் தடுக்கலாம் வேண்டாம். பேசு, நீ யாருக்கு பதில் சொல்ல போற? அவ்வளவுதான். ஆனால் அவங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? 40வது வசனத்தை ஞாபகம் வச்சுக்கணும். அனைத்தும் பாங்காகவும் ஒழுங்காகவும் நடைபெறணும். அனைத்தும் பைபிளில் சொல்லப்பட்ட சட்டத்திட்டங்கள் அடிப்படையில் நடைபெற்றால் ஓகே. அப்படி நடைபெறலைன்னா கடவுள் விட்ட வழி. ஓகே, ஆண்டவர் நமக்கு இன்னைக்கு என்ன சொல்ல வர்றார்? How to get anointing or how to be anointed by the Holy Spirit. ஆவியினால எப்படி அபிஷேகம் பெற முடியும்? சும்மா பெந்தகோஸ்தே பெருவிழாவில் அவங்களுக்கு சும்மா ஆண்டவர் ஆவியானவரை கொடுத்துட்டாரா? சும்மா கொடுத்துட்டாரா? 3 வருஷம் சீடர்கள் இயேசுவோடு இருந்தாங்கல்லமா, அவங்க யாருமே இயேசுவை புரிஞ்சுக்கல. they never understood Jesus. அடுத்த செஷன் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்றேன். they never understood Jesus. அவரை புரிஞ்சுக்கவே இல்லை. அவர் நான் எருசலேம் போறேன்றாரு. பேதுரு என்ன தெரியுமா சொன்னாரு? நான் உங்களை போக விட மாட்டேன்னு சொன்னார். நான் போனாதான் நான் கொல்லப்படுவேன், அப்புறம் தான் நான் 3வது நாள் உயிர்த்தெழுவேன் ஒரு மிகப்பெரிய செய்தி சொன்னார். இதுவரைக்கும் மனித குலம் கேட்டிராத ஒரு செய்தி இயேசு அங்க அவங்க கிட்ட சீக்ரெட் சொல்றாரு. நான் கொல்லப்படுவேன், ஆனால் 3ஆம் நாள் உயிர்த்தெழுவேன். எவ்வளவு பெரிய சீக்ரெட் தெரியுமா? பேதுரு ஆச்சரியமா எதை தெரியுமா கேள்வி கேட்டிருக்கணும்? ஆண்டவரே, இதுவரை உலகத்தில் யாருமே சொன்னதில்லை, நீர் உயிர்த்தெழுவேன் என்று சொன்னீரே, எப்படி? அப்படித்தானே கேட்டிருக்கணும். அந்த உயிர்த்தெழுவேன் இயேசு சொன்னதை காதிலேயே வாங்காம பேதுரு என்ன தெரியுமா சொன்னாரு? நான் உம்மை அங்க போக விட மாட்டேன். இயேசு சொல்றாருப்பா, நான் போகணும்பா. 2வது வாட்டி ரிப்பீட் பண்றாரு, நான் போகணும், அப்பதான் நான் 3வது நாள் உயிர்த்தெழுவேன். அதை சொல்றதுக்கு தான் வந்த இந்த உலகத்துல இந்த ஜனங்க எல்லாரும் சாவுதான் கடைசி நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. சாவுக்கு அப்புறம் வரப்போற வாழ்க்கை தான் வலி இல்லாத, துன்பம் இல்லாத, மகிழ்ச்சியான, சந்தோஷமான வாழ்க்கை. இந்த ஜனங்க இந்த உலகத்தை போய் நம்பி இங்க சொத்து சேர்த்து நகையை வாங்கி, அதுவும் குறிப்பிட்ட ஒரு நாள் நகை கடைக்கெல்லாம் ஓடி போய் மொத்த நகையும் வாரி வாயில் கையிலையும் போட்டுக்கிட்டு, இல்லையா, இதுங்க ஏன் தான் இப்படி இருக்குதுன்னே தெரியல, இது உலகம் இல்லை, அதுக்கு அடுத்ததான் உலகம், இங்க செல்வத்தை சேர்க்காத, அங்க சேரு, நீ அங்க வந்து சந்தோஷமா இருக்க போற, அதுதான் சாவு இல்லாத வாழ்வு. இதை சொல்றதுக்கு தான் அந்த ஊருக்கு வந்தேன். காதலியே வாங்கல பேதுரு. பேதுரு என்ன தெரியுமா சொன்னாரு? நான் உம்மை போக விட மாட்டேன். பார்த்தீங்களா நம்மாலு? இது யாரு? அப்பதான் இயேசு திரும்பினாரு, பேதுரை பார்த்து சொன்னாரு, சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க, அப்பாலே போ சாத்தானே. இதை யார சொன்னாருன்னு அடுத்த இதுல சொல்றேன், அடுத்த செஷன்ல சொல்றேன். அப்பாலே போ சாத்தானே. பாத்தீங்களா? உயிர்ப்புக்கு எதிராக, இறை வசனத்துக்கு எதிராக யாராவது பேசினா இயேசு என்ன வசனத்தை பயன்படுத்தினாரு? சத்தமா சொல்லுங்க, ஒரு உறுதியா சொல்லுங்க, நம்பிக்கையா சொல்லுங்க. சாத்தானை பார்த்து சொல்லுங்க, பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லக்கூடாது. சாத்தானை பார்த்து சொல்லுங்க. பிரியமானவர்களே, ஆண்டவர் எவ்வளவு தெளிவா இருக்கிறார் பாருங்க. யாராவது பைபிள் வசனத்துக்கு விரோதமா பேசினாலே அவர் நபரோட பேரை பயன்படுத்தல. சொன்னது யாரு? பேதுரு தானே. சொன்னது பேதுரு தானே. அப்பாலே இப்போ பேதுருவேன்னு சொல்லலையே. அப்ப யாரெல்லாம் பைபிள் வசனத்துக்கு விரோதமா பேசுறாங்களோ அவங்க யாரா மட்டும்தான் இருக்க முடியும்?
சத்தமா சொல்லுங்க, பின்னாடிலாம் என்னங்க பண்றீங்க? யாரு? அதனால இயேசு ரொம்ப தெளிவா சொன்னாரு, அப்பாலே போ, இல்லையா? அதனாலதான் பைபிளுக்கு விரோதமா யாரு பேசினாலும் நடந்தாலும் அது பரிசுத்த ஆவிகிட்ட இருந்து வரல, யார்கிட்ட இருந்து மட்டும்தான் வந்திருக்கு. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர், இல்லையா? சீடர்கள் புரிஞ்சிக்கவே இல்லை இயேசுவை. ஆனாலும் இயேசு உயிர்த்த பிறகு 3 முறை காட்சி கொடுக்கிறார். இன்னைக்கு இறுதி திருப்பலியில நான் அந்த 3வது காட்சியை பத்தி பேசுவேன். 3 முறை காட்சி கொடுக்கிறார். அப்புறம் தான் 3வது முறை தான் அதுங்களுக்கு புரியுது. யாருக்கு? சீடர்களுக்கு. அப்பதான் புரியுது. அப்பதான் ஆண்டவர் சொன்னாரு, பேதுரு என்னை அன்பு செய்வாயா? எத்தனை முறை கேட்டாரு? இல்லையா? 40 நாளா உங்க பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கிறேன், புரிஞ்சுக்கவே மாட்டீங்களே. இயேசு அவங்கள திடப்படுத்தி தயார்படுத்தி, ஏன்னா 2வது காட்சி கொடுக்கும்போது இயேசு என்ன தெரியுமா பண்ணாரு? அப்பவே பரிசுத்த ஆவி கொடுத்துட்டார். 2வது காட்சி கொடுக்கும்போது இயேசு என்ன பண்ணாரு? பரிசுத்த ஆவியை கொடுத்துட்டாரு. கைகளை தட்டுங்க பிரியமானவர்களே, இது நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம பெந்தேகோஸ்தே பெருவிழாவை பத்தி பேசுறோம்ல, அவரு 2வது முறை காட்சி கொடுக்கும்போது தோமாவும் இருக்கிறார், அப்பவே கொடுத்துட்டார் ஆண்டவர். யோவான் 20:22 தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி ஊதுறார். அவங்க மேல ஊதிட்டு சொன்னாரு, தூய ஆவியை சொன்னாரா? ஆனா அவங்க தூய ஆவியை மறுபடியும் இழந்து விடுகிறார்கள். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஒரு வாட்டி தூய ஆவியை பெற்று விட்டாலே என்கிட்ட கடைசி வரைக்கும் தூய ஆவி இருக்கணும்னு அவசியம் இல்ல. பாத்தீங்களா? அவங்களுக்கு கொடுத்தாரு, அவங்க என்ன பண்ணிட்டாங்க? அதை இழந்துட்டாங்க. அதற்கு பிறகுதான் அவங்க ரொம்ப நாளா ஜெபிக்கிறாங்க, கூடி ஜெபிக்கிறாங்க. திருத்துதர் பணி 1:14 எல்லாரும் கூடி ஜெபிச்சாங்க. அன்னை மரியாளும் அங்க அவங்களோட இருந்தாங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து ஜெபிச்சாங்க. அந்த கூட்டத்திலேயே ஒருத்தங்க மட்டும்தான் அபிஷேகம் பெற்றவர். கைகளை தட்டி சொல்லுங்க தைரியமா. கைகளை தட்டுங்க நல்லா. என்னங்க கை தட்டுறீங்க? அன்னை மரியாளுக்கு தானே கை தட்டுறீங்க, நல்லா கை தட்டுங்க. அந்த கூட்டத்திலேயே பரிசுத்த ஆவியை இழக்காமல் இறுதி மூச்சு வரை ஆவியானவரை தனக்குள் பெற்று வாழ்ந்த ஒரே ஒரு நபர் வேற யாருமே இல்ல, அன்னை மரியாள் மட்டும்தான். சீடர்கள் அப்புறமா போய் தான் அடுத்தவங்க மேல கை வச்சு ஜெபம் பண்ணாங்க. கரெக்ட்டுங்களா? அவர்கள் கை வைத்து ஜெபித்த பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். ஏன்னா அவங்க அபிஷேகம் பெற்றாங்க. அதுக்கப்புறமா போய் அடுத்தவங்க மேல கை வச்சு ஜெபம் வச்சாங்க, அவங்களுக்கும் என்ன கிடைச்சது? அப்ப யார் அபிஷேகம் பெற்றார்களோ அவர்கள் அடுத்தவர்கள் மீது கை வைத்து ஜெபித்த பொழுது அடுத்தவர்களும் அபிஷேகம் பெற்றார்கள்ல. அப்ப அந்த மாடி வீட்டுல அபிஷேகம் பெற்ற ஒரே ஒரு நபர் யாரு? சத்தமா அவங்க எல்லாரும் ஜெபிச்சிட்டு இருக்கும்போது அபிஷேகம் பெற்ற ஒரு நபர் யாரு? அன்னை மரியாள். கையை உயர்த்தி அவங்களுக்காக ஜெபம் பண்ணாங்க. அங்க என்ன நடந்துச்சு? அப்ப அந்த ஃபர்ஸ்ட் பெண்டகோஸ்ட், அந்த முதல் பெந்தகோஸ்தே பெருவிழா, என் அருமை பெந்தகோஸ்தே சகோதர சகோதரிகளும் நான் சொல்லணும் மற்ற சபையில, அந்த முதல் பெந்தகோஸ்தே பெருவிழாவின் பொழுது ஆவியானவர் மேலிருந்து இறங்கி வர்றதுக்கு முன்னாடியே இயேசுவின் நிமித்தம் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற முதல் நபராய் அவர்களோடு இருந்து ஜெபித்துக் கொண்டிருந்தவர் அன்னை மரியாள். கை தட்டுங்க. அன்னை மரியாளுக்கு எனக்கு இல்ல. அவர்கள் ஜெபித்து தங்களையே தயாரித்துக் கொண்டார்கள். 3 முறை இயேசு சந்திச்சாரு. அவங்க பாவத்தை அறிக்கையிட்டாங்க, ஜெபிச்சாங்க, ஒண்ணு கூடி ஜெபிச்சாங்க. அன்னை மரியாள் அவங்களுக்காக ஜெபிச்சாங்க. இது எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தான் திருத்துதர் பணி 2ல அவங்களுக்கு என்ன நடக்குது? பெந்தகோஸ்தே அபிஷேகம் நடக்குது. சும்மா அன்னைக்கு நைட்டு தூக்கி அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுக்கவே 3 வருஷம் ட்ரைனிங். 3 வருஷம் ட்ரைனிங்ல நம்ம ஆளுங்க மரமண்டைங்க ஒண்ணுமே புரிஞ்சுக்கல. அதுக்கப்புறமும் காட்சி கொடுக்கிறாரு, உயிர்த்து காட்சி கொடுக்கிறாரு. அப்ப தோமா ஆண்டவரே என் தேவனே எல்லாம் சொன்னாரு. ஆனாலும் புரியாம மறுபடியும் மீன் பிடிக்க போயிருச்சு இந்த கூட்டம், இல்லையா? அப்பவும் இல்லாம மறுபடியும் ஜெபத்தின் வழியாக அன்னை மரியாள் வழியாக திடப்படுத்தப்பட்டு கடைசியாகத்தான் ஆண்டவர் என்ன கொடுத்தாரு? அபிஷேகத்தை கொடுத்தார். ஆனால் யாராவது உங்களிடம் வந்து அபிஷேகம் சும்மா கிடைக்கும், நீங்க எதுவுமே பண்ண வேணாம்னு சொன்னாங்கன்னா அவங்க மறுபடியும் பைபிளுக்கு விரோதமாக பேசுகிறார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்.
ரொம்ப வேதனையா இருக்கு பிரியமானவர்களே. ஒரு பாவ வாழ்க்கை வாழ்கிற ஒரு நபர் இங்கிருந்து ஒரு தியான இல்லத்துக்கு போறாரு. அந்த தியான இல்லத்தில் அவர் பாவ சங்கீர்த்தனம் பண்ணல, தன் வாழ்க்கையை மாத்திக்கல. ஆனா முடிஞ்ச உடனே சொல்றாரு, எனக்கு அபிஷேகம் கிடைச்சிருச்சுன்னு சொல்றாரு. அந்த சகோதரர் ஒருத்தர் எனக்கு கேள்வி எழுதியிருந்தார்ல, அவர் கேட்டிருந்தார், ஃபாதர் இந்த அபிஷேகம் அபிஷேகம்னு சொல்றாங்க ஃபாதர், குடும்பத்தை பார்க்கறது இல்லை, பிள்ளைங்கள பார்க்கறது இல்லை, ஒரு வேலை எப்படி ஒழுங்கா செய்யறது இல்லை, ஆன ஒன்னா பைபிளை தூக்கிட்டு அபிஷேகம் அபிஷேகம் கிளம்பிடுது. உண்மையான அபிஷேகம் பெற்றவங்க முதல்ல குடும்பத்தை தான் பார்ப்பாங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா அன்னை மரியாள் அபிஷேகம் பெற்றவொன்னா முதல்ல எங்க போனாங்க? சித்திக்கு உதவி செய்ய போனாங்க. எங்க போனாங்க? சித்திக்கு உதவி செய்ய போனாங்க. எலிசபெத் அம்மா தான் அன்னை மரியாளோட சித்தி, அவங்க அம்மாவோட தங்கச்சி. நேரம் எங்க போனாங்க? சித்திக்கு ஹெல்ப் பண்ண போனாங்க. அங்க போய் சித்தி கிட்ட சொன்னாங்களா, சித்தி சித்தி எனக்கு வந்து பரிசுத்தாவி கிடைச்சிட்டாரே, நான் வந்து இயேசுவை பெத்தெடு சொன்னாங்களா ஏதாவது? அங்க போய் அவங்க அமைதியா தான் இருந்தாங்க. கவனிச்சிங்களா? ஏன்னா தூயாவியினால் பிறக்கிறவர்கள் யாருமே தங்களை குறித்து தம்பட்டம் அடிக்க மாட்டார்கள். எலிசபெத் அம்மாவே சொல்றாங்க, அதுவும் அவங்க சும்மா சொல்லல, பைபிள் அழகா போட்டிருக்கு, அவள் தூயாவியார் ஆட்கொள்ளப்பட்டார். எப்ப தெரியுமா அவங்களுக்கு தூயாவின் அபிஷேகம் கிடைக்குது? அன்னை மரியாளின் வாழ்த்தொலியை கேட்டதும். கைகளை தட்டுங்க. சும்மா கிடைக்கலங்க. ஏன்னா அபிஷேகம் பெற்ற அன்னை மரியாள் அவங்களுக்கு போய் வாழ்த்து சொல்றாங்க, அவங்களுக்கு தூய அதனால தான் நான் சொன்னேன், அந்த மாடி வீட்லையும் அன்னை மரியாள் மட்டும்தான் அபிஷேகத்தோடு இருந்தாங்க. அவங்க திருத்துதர்களுக்காக நிச்சயமாய் ஜெபித்திருக்க வேண்டும். ஏன்னா சீடர்கள் அபிஷேகம் பெற்றதுக்கு அப்புறம் போய் அடுத்தவங்க மேல கை வச்சு ஜெபிச்சு தானே பரிசுத்தாவியை பெற்றுக் கொடுத்தாங்க. அந்த லாஜிக்ல பார்க்கும்போது கண்டிப்பா அன்னை மரியாள் அங்கு ஆவியினால் வாழ்ந்தாங்க, அவங்க ஜெபிச்சிருந்தார்கள் இல்லையா? எப்படி எலிசபெத் அம்மா வாழ்க்கையில அது ப்ரூவ் ஆயிடுச்சு. அம்மா அவங்க வீட்டுக்கு போனாங்க, சித்தி ஷாலம் அலஹேம் சித்தி, சித்தி உங்களுக்கு சமாதானம், அவ்வளவுதான் சொன்னாங்க. அவங்க வாழ்த்து அவ்வளவுதான், உங்களுக்கு சமாதானம்னு சொன்னாங்க. சொன்ன அடுத்த செகண்ட் எலிசபெத் அம்மாள் பரிசுத்தாவியால் நிரம்பிதான் சொன்னாங்க, என் ஆண்டவரின் தாய். கைகளை தட்டுங்க பிரியமானவர்களே. அம்மாவை தர குறைவாக பேசும் பொழுது மிகுந்த வேதனை அளிக்கிறது. எப்படிங்க பேச முடியும்? அவங்க என்ன, நீங்க நான் தேர்ந்தெடுத்த நபராங்க அன்னை மரியாள்? ஆண்டவர் தேர்ந்தெடுத்தவங்க, ஆண்டவர் தேர்ந்தெடுத்தாருங்க அவங்கள. கொஞ்சம் கூட மனசாட்சி குத்தாம அவர்களை குறித்து சில பேர் தரக்குறைவாக பேசுவதை இப்ப கூட கண் கலங்குது. என்னால் ஏற்றுக்கொள்ள கூட முடியல. நீங்களோ நானும் அவங்களை தேர்ந்தெடுக்கல. ஒரு சாதாரண பாஸ்டருக்கு கொடுக்கிற மரியாதை கூட அன்னை மரியாளுக்கு கொடுப்பது கிடையாது. நம்ம கிட்ட சில தவறுகள் இருக்கு, அதை நான் அப்புறமா சுட்டி காட்டுறேன். தவறுகள் இல்லை என்று சொல்லவில்லை. கத்தோலிக்க திருவையிலே நாம் சில தவறுகளை செய்துதான் கொண்டிருக்கிறோம். ஆனா அன்னை மரியாளை எப்படிங்க தப்பா பேச முடியும்? அவங்க வெறும் சாதாரண மனுஷனா பிறந்த இயேசுடைய அம்மா மட்டும் இல்ல. அதனாலதான் எலிசபெத் அம்மா, பரிசுத்தாவியால் ஆட்கொள்ளப்பட்ட எலிசபெத் அம்மா சொன்னாங்க, என் ஆண்டவரின் தாய். நீ சாதாரண மனுஷனாகி இயேசுடைய தாய் மட்டும் இல்லம்மா, என் கடவுளும் ஆண்டவருமாக அவருடைய தாய்மா நீ. அவங்க வாயிலிருந்து வரல, பரிசுத்தாவியினால் தூண்ட பெற்று சொன்னாங்க அன்னை மரியாள் அந்த வார்த்தையை. சாரி, எலிசபெத் அம்மாள் அந்த வார்த்தையை சொன்னாங்க இல்லையா? சாதாரண வார்த்தையா? அப்படின்னா அன்னை மரியாள் அன்று அந்த அபிஷேகத்தை பெற்றுக் கொடுத்தார். அப்படின்னா இலவசமா தூக்கி யாரும் அபிஷேகத்தை கொடுக்கல. தியான இல்லத்துக்கு வந்ததுனாலே அபிஷேகம் இல்லை, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப எப்ப அபிஷேகம் கிடைக்கும்? அதை தான் எசேக்கியேல் 37 நம்ம பார்க்க போறோம். எசேக்கியேல் 37 ரொம்ப ஷார்ட்டா இருக்கும், ரொம்ப ஷார்ட்டா. நீங்க வாசிக்க வேண்டாம், ஏன்னா நமக்கு டைம் இல்லை. நான் உங்களுக்கு அந்த கதையை மட்டும் சொல்றேன், நீங்க அப்புறமா படிங்க. என்னமா? எசேக்கியேல் 37 உலர்ந்த எலும்புகளின் பள்ளத்தாக்கு. அந்த பள்ளத்தாக்குக்கு இன்னொரு பேரு ஜெஹன்னா. அந்த பள்ளத்தாக்குக்கு பேர் என்னங்க? சத்தமா சொல்லுங்க. ஜெஹன்னா. சொல்லுங்க. ஜெஹன்னா. ஓகே. சாவின் பள்ளத்தாக்கு. அங்கே பிணங்கள்லாம் அங்கே தான் போட்டுருவாங்க. போருக்கு பிறகு பிணங்களை புதைக்கவோ எரிக்கவோ மாட்டாங்க. அந்த பிணங்களை எல்லாம் அங்கே கொண்டு வந்து கொட்டிடுவாங்க. அந்த பள்ளத்தாக்கு, பள்ளத்தாக்கு என்பது 2 மலைகளுக்கு நடுவில் இருப்பது. பள்ளத்தாக்கு என்றால் பள்ளம் கிடையாது, இட்ஸ் அ வேலி. ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க? வேலி. வேலினா அர்த்தம், இந்த ஒரு மலை, இந்த பக்கம் ஒரு மலை, நடுவில் இருக்கிற அந்த பிளெயின்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா? பிளெயின்ஸ். 2 மலைகளுக்கு நடுவில் இருக்கிறதுனால அதை வேலின்னு சொல்லுவாங்க. அதை பிளெயின்ஸ்ன்னு சொல்லாமல் என்ன சொல்லுவாங்க? வேலி. அந்த வேலியை தான் தமிழில் என்ன சொல்கிறோம்? பள்ளத்தாக்குன்னு சொல்கிறோம். அங்கே அந்த
இறந்த பிணங்கள் எல்லாம் கொட்டியிருப்பாங்க. அது அங்கேயே காஞ்சி அழுகி கெட்டு கழுகுகள்லாம் வந்து சாப்பிட்டு வெறும் எலும்பு கூடுகளாய் கிடக்கிறது. ஆண்டவர் இது எசேக்கியேலுக்கு சொன்ன செய்தி அல்ல, இஸ்ரவேலுக்கும் உங்களுக்கும் எனக்கும் இன்று சொல்லுகிற செய்தி. எல்லாம் கைகளை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. கைகளை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. கைகளை தட்டி சொல்லுங்க. என்ன சொல்றார்? ஆண்டவருடைய ஆவியானவர் எசேக்கியேலை அந்த பள்ளத்தாக்கிற்கு தூக்கி வருகிறார். அந்த பள்ளத்தாக்கு தூக்கிட்டு வரார். வந்த உடனே ஆண்டவர் கேட்கிறார், மானிடா நீ என்ன காண்கிறாய்? ஆண்டவருடைய அந்த வழி நடத்துதல், அந்த மறை உண்மையை சொல்லி தருகிற விதம் ரொம்ப அழகா இருக்குங்க. பைபிளை ரசிச்சு ருசிச்சு படிக்குங்க ப்ளீஸ். ஆண்டவருக்கு தெரியாது அங்க என்ன இருக்குதுன்னு, தெரியுமா தெரியாதா? ஆனால் ஆண்டவர் யாரை கேட்கிறாருங்க? எசேக்கியேலை கேட்கிறார், மானிடா நீ என்ன காண்கிறாய்? நிறைய நேரம் we are deceived by what we see. We are deceived by what we hear. We are deceived by what we experience. Truth is only from God. உண்மை கடவுளிடமிருந்து மட்டும்தான் வருகிறது. நான் சில நேரம் பார்த்ததை வச்சு நம்பி ஏமாந்து பேசுறேன் இல்லையா? சில பேர் கேட்டதை வச்சு ஊர் கதையெல்லாம் கேட்பாங்க, நல்லா கேட்டு ஆமா இல்ல அப்படின்னு நம்புவாங்க. கரெக்டா? இதெல்லாம் தப்பு, பாவம் பார்க்கறது. அதனால தான் நம்ம முன்னோர்கள், தமிழ் முன்னோர்கள் எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க, கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய். அடுத்தது பாருங்க, தீர நமக்கு உரைக்கவே உரைக்காது தானே நம்மங்களுக்கெல்லாம், நம்ம ஆளுகளுக்கெல்லாம். எவ்வளவு சொல்லு, நான் பார்த்தேன் நான் கேட்டேன், ரெண்டுமே பொய். தீர விசாரிப்பதே ஆண்டவர் பாருங்க எவ்வளவு அழகா சொல்றாரு. நீ என்ன காண்கிறாய்? அவர் சொல்றாரு, நான் உலர்ந்த எலும்புகளை காண்கிறேன். ஏன் உலர்ந்த எலும்பு? அதற்கு வாழ்வு வருவதற்கான எந்த வழியும் இல்லை, உயிர் வருவதற்கான எந்த வழியும் இல்லை. அதனாலதான் அந்த வார்த்தையை அழுத்தி போட்டிருக்காங்க, உலர்ந்த எலும்பு, dried bone, bone without marrow. ஆட்டுக்கால் சாப்பிட்டுருக்கீங்கல்ல? சாப்பிட்டுருக்கீங்களாமா? ஆட்டுக்கால் நிறைய வைத்து சூப்பெல்லாம் குடிச்சிருக்கீங்களாமா? ஆட்டுக்கால் சூப்பு. 1 மணி ஆகுது, பசிக்குது, இந்த நேரம் பார்த்து இந்த ஆள் அதையே ஞாபகப்படுத்துறான் பாரு. ஆட்டுக்கால் அப்பா சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல, எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அப்படி உறிஞ்சா அந்த மஜ்ஜை அவ்வளவு டேஸ்டா உள்ள போயிடும். கரெக்டா? ஆமா. ஸோ அதுதான். ஸோ போன் வித்தவுட் மேரோ, உலர்ந்த எலும்புன்னு சொல்லும் போது அவங்க என்ன சொல்ல வராங்க? போன் வித்தவுட் மேரோ, மஜ்ஜை இல்லாத எலும்பு, காய்ந்து போன எலும்பு, உயிர் வருவதற்கான சாத்தியமே இல்லாத எலும்பு. எப்படி ஆண்டவர் அந்த ஒரு இடத்தை அப்படி செட் பண்ணி நம்ம கொடுக்குறாரு பாருங்க. அப்படி பார்த்தீங்கன்னா என்னமோ திரைப்படம் பார்க்குற மாதிரி இருக்குது பாருங்க. அப்படி ஆண்டவர் செட் பண்ணி கொடுத்துறாரு. இப்போ ஆண்டவர் கேட்கிறார், மானிடா இந்த எலும்புகளுக்கு உயிர் வருமா? எசேக்கியேல் பார்த்தாரு, ரொம்ப தெளிவா இருக்கு அந்த இடம். எந்த விதத்திலுமே அந்த எலும்புகளுக்கு உயிர் வரவே வாய்ப்பே இல்லை. அதனால எசேக்கியேல் சொல்றார், ஆண்டவரே உலர்ந்த எலும்புகளுக்கு உயிர் வராது என்று உமக்கு தெரியுமே. கைகளை தட்டுங்க எல்லாரும், நல்லா கை தட்டுங்க. இததான் எசேக்கியேல் சொல்ல விரும்பினார். ஆனா எசேக்கியேல் உசாரா மாத்திட்டார். நான் சொன்னது போல சொல்லல, உலர்ந்த எலும்புகளுக்கு உயிர் வராது என்று உமக்கு தெரியுமே அப்படின்னு சொல்ல வேண்டியதை என்ன தெரியுமா சொன்னாரு? உமக்கு தெரியுமே. கைகளை தட்டுங்க. அவர் முதல் பாட்டை சொல்லல, 2வது பாட்டை மட்டும்தான் சொல்றாரு. ஏன்னா அவருக்கு பயம் ஆண்டவர்கிட்ட போய் சொல்றதுக்கு. ஏன்னா ஆண்டவரால் முடியாதது ஒண்ணுமே இல்லை. அதனால அவர் என்ன சொல்றாரு? மனசுக்குள்ள நினைச்சுக்கிறாரு, இந்த எலும்புகளுக்கு உயிர் வராது. அது வரைக்கும் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு அடுத்த வரியை சொல்றாரு, உமக்கு தெரியுமே. ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னாரு? மானிடா இந்த உலர்ந்த எலும்புகளுக்கு உயிர் வரும். அப்படியா? எப்படி வரும் சொன்னாரு? இறை வார்த்தையை உரை. கைகளை தட்டுங்க. எலும்புகளுக்கு என்ன உரைக்கணுமா? என்ன உரைக்கணும்? அந்நிய பாஷை பேசணும்லாம் சொல்ல. எலும்புகளுக்கு என்ன சொல்லணுமா?
இறை வார்த்தையை சொல். கேட்கிறார் எசேக்கியேல் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே யாரும் இல்லாத கடையில் நான் யாருக்கு டீ ஆத்துவது? கேட்கல. நம்மளா இருந்தா கேட்டிருப்போம் இல்லையா? நம்ம கொஞ்சம் ஆணவம் ஜாஸ்தி. நம்மளா இருந்தா கேட்டிருப்போம் ஆண்டவர்கிட்ட. யாருமே இல்லை. அங்க என்ன சொல்றார் ஆண்டவர்? இறை வார்த்தைய சொல்லு. அவர் இறை வார்த்தை உரைத்த பொழுது எலும்புகள் ஒன்றோடு வந்து ஒட்டி கொண்டன, நரம்புகள் பின்னின, சதைகள் வந்தது, தோல் மூடியது. ஆனால் அவைகள் உயிரற்ற பிணங்களாய் கிடந்தன. புரியல. ஆண்டவரே, நீங்கள் சொன்னது போல இறை வார்த்தையை சொன்ன, எலும்பெல்லாம் ஒட்டிக்கிச்சு, நரம்பு வந்துடுச்சு, தசை வந்துடுச்சு, தோல் வந்துடுச்சு, ஆனா உயிர் வரலையே ஆண்டவரே. ஆண்டவர் சொன்னாரு, அடுத்த வருஷமும் இவர்களுக்கு தியானம் வை. அப்படி சொல்லல, மறுபடியும் இறை வார்த்தையை சொல். நம்ம ஆளுகளுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும், சரிங்களா? மறுபடியும் இறை வார்த்தை சொல். ஆண்டவரோட அழுத்தி சொல்றாரு. அத அவங்களுக்கு உயிர் வரல. ஆண்டவர் என்ன சொன்னாரு? மறுபடியும் இறை வார்த்தையை சொல். இறை வார்த்தை சொன்னாரு. ஆண்டவருடைய மூச்சுக்காற்று என்ன வந்துச்சுங்க? ஆண்டவருடைய மூச்சுக்காற்று. எசேக்கியேல் 37:14 வாசிங்கம்மா. எசேக்கியேல் 37:14 எல்லாரும் எழுதி நிற்போம். என் ஆவியை உங்கள் மீது பொழிவேன், என் ஆவியை உங்கள் மீது பொழிவேன், நீங்களும் உயிர் பெறுவீர்கள், நீங்களும் உயிர் பெறுவீர்கள், நானும் உங்களை உங்கள் சொந்த நாட்டில் குடியமர்த்துவேன், நானும் உங்களை உங்கள் சொந்த நாட்டில் குடியமர்த்துவேன். ஆண்டவராகிய நான் உரைத்தேன், இதை நான் ஆண்டவராகிய நான் உரைத்தேன், நானே இதை செய்வேன் என அப்போது அறிந்து கொள்வீர்கள் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். கைகளை தட்டுங்க எல்லாரும். அப்ப ஆண்டவர் அந்த அபிஷேகத்தை கொடுக்கிறதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்ல சொன்னாரு? இறை வார்த்தையை சொல்ல சொன்னாரு. கவனிச்சிங்களா? ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன், இறை வார்த்தையிலிருந்து தான் பரிசுத்த ஆவி வரும். யோவான் 6:63 மறக்கவே கூடாது. அபிஷேகம் எங்க இருந்து வரும்? வசனத்திலிருந்து தான் வரும். வசனத்துக்கு எதிராக இருக்கிறவங்க எல்லாம் சாத்தான். நான் சொன்னேன். ஏன்னா ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொன்னார், அப்பாலே போ, பேதுருவேன்னு சொல்லல, சாத்தானேன்னு சொன்னார். ஏன்னா இறை வசனத்துக்கு எதிராக யார் பேசினாலுமே சாத்தான். அதனாலதான் கொடைகளை பற்றி யாராவது தவறாக போதித்தால் அவங்க இறை வசனத்துக்கு எதிராக போதிக்கிறார்கள் சொன்னேன் இல்லைங்களா? ஏன்னா நான் சாத்தானை பற்றி நான் பேசுவேன். ஏன்னா அந்த சகோதரர் சாத்தானை பற்றியும் கேட்டிருந்தாரு. எது தீயாவி, எது தூயாவி, எது ஆன்மா, அப்படி ஏதோ கேட்டுட்டு இருந்தாரு. அதெல்லாம் நான் பதில் சொல்கிறேன் அப்புறமா. ஏன்னா அதுக்கும் பதில் இருக்குது, அடுத்த செஷனில் இருக்குது. சூப்பராக இருக்கும் இல்லையா? பிரியமானவர், ரொம்ப அழகாக இருக்குது. வாழ்வு தருவது தூயாவி. அவை நான் கூறிய வார்த்தைகள் தான் உங்களுக்கு வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. இங்கே கவனிச்சிங்களா? அவர் வார்த்தையை போதிச்சார், அவங்களுக்கு என்ன கிடைச்சிச்சு? தூயாவி கிடைச்சது. இயேசு அந்த பூட்டிய வீட்டுக்குள்ள போனார்ல, யோவான் 20:22, அவங்க மேல ஊதுனாரா? அவருடைய மூச்சு காத்த தானே ஊதுனாரு. ஊதிட்டு என்ன சொன்னாரு? தூயாவியை. பிரியமானவர்களே, இயேசுடைய மூச்சு காற்று தான் தூயாவினா இயேசு யாருன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல? வார்த்தை. கைகளை தட்டுங்க பிரியமானவர்களே. வெரி குட். வார்த்தை. தொடக்கத்தில் வார்த்தை இருந்தது, அவ்வார்த்தை கடவுளோடு இருந்தது, அவ்வார்த்தை கடவுளாயும் இருந்தது. யோவான் 1:14, வார்த்தை மனிதரானார். அப்ப ஆவி எங்க இருந்து வந்துச்சு? மறுபடியும் வார்த்தையில இருந்தா வந்துச்சு. கவனிச்சிங்களா? அப்ப அபிஷேகம் மனிதனிடம் இருந்து வருவதல்ல, மனிதர்கள் ஜெபிப்பதனால் வருவதல்ல, இறை வார்த்தையிலிருந்து வருகிறது. அதற்கு முன்னாடி அந்த அபிஷேகத்தை பெறுகிறவர்கள் வார்த்தையினால் திடப்பட்டிருக்க வேண்டும். அதனாலதான் 9 நாளும் வார்த்தை கொடுக்கப்பட்டுச்சு நமக்கு. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதனாலதான் கடைசி அபிஷேக பெருவிழா. வார்த்தை திடப்படுத்தாம, வார்த்தையை புரிஞ்சுக்காம நம்ம நற்கருணையும் பரிசுத்தாவியும் பெற முடியாது. ஆமா, எம்மாவு சீடர்கள் போனாங்கல்ல, இயேசு கூட தான் நின்னாரு. இயேசு கூடவே வந்தார்ல. 2 பேருக்கும் அவர் தெரியவே இல்லை. 3 வருஷம் அவரு கூட தானே ஓசி சோறு வாங்கி சாப்பிட்டு சுத்துறீங்க. ஆனா பக்கத்துல இயேசு வராரு, நம்ம ஆளுக்கு 2 பேருக்கும் கண்ணு தெரியவே இல்லை.
அவர் இயேசு கேட்கிறாரு, எப்பா எதப்பா பேசுறீங்க அப்படின்னு இயேசு கேட்கிறாரு. இந்த 2 அறிவாளிகளும் என்ன தெரியுமா சொல்லுச்சு? நாங்கள் இயேசுவை பற்றி பேசுகிறோம். யாருக்கிட்ட? யாருக்கிட்ட? நிறைய நேரம் தியானம் இப்படிதான் மாறிடுது. தியானம் என்பது இயேசுவை பற்றி பேசுவதல்ல, இயேசுவோடு பேசுவது. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. தியானம் என்பது எப்படி? இயேசுவை பற்றி பேசுவதல்ல தியானம், இயேசுவோடு பேசணும். அவங்க 2 பேரும் இயேசுவை பத்தி தான் பேசினாங்க, ஆனா யார் கூட பேசல? அவ்வளவுதான். இயேசு என்ன தெரியுமா பண்ணாரு? பொறுத்து பொறுத்து பார்த்தாரு. அவங்க பண்ற அலப்பறைகளை தாங்க முடியாம திட்டினார் ஒரு இடத்துல. எக்ஸாக்ட்லி என்ன திட்டினார் அவங்க 2 பேரையும்? அறிவிலிகளே. கூடலாம் நடந்து வராரு. இந்த படுபாவிங்க இவ்வளவு சொல்லி கொடுத்து புரிஞ்சுக்கலையே, நம்மள அப்படிதான் திட்டுவாரு. இத்தனை வருஷம் தியானத்துக்கு வருதுங்க, இத்தனை வருஷம் பைபிள் வாசிக்குது, ஏதாவது புரிஞ்சு தொலைதா? ஆண்டவர் என்ன சொன்னார் அவங்க 2 பேரையும் பார்த்து? அறிவிலிகளே. அடுத்தது மந்த புத்தி உள்ளத்தினரே. மந்த புத்தி ஏன் தெரியுமா? நல்லா கேட்கும் தியானம் டைம்ல. சூப்பர் சூப்பர் சூப்பர். கேட்டுட்டு அடுத்த நாள் போய் ஃபாதர் கேட்பார், அமல்ராஜ் ஃபாதர் பார்க்க, நேற்று பார்த்தியம்மா அந்த வசனம் சொல்லு. ஆமாம்ல ஏதோ சொன்னார் ஃபாதர், அவரு ஒண்ணுமே வரமாட்டேங்குது ஃபாதர். பிசாசு வந்து பறவை வடிவில் வந்து வசனத்தை, விதை என்னும் வசனத்தை எடுத்து சென்று விடுவான். பிசாசை விட்டீங்க உள்ள. மறுபடியும் ஆண்டவருடைய வசனம் நமக்குள்ள வந்தா மட்டும்தான் அபிஷேகம் கிடைக்கும். அந்த வசனத்தை வாங்காம, அதை பின்பற்றாம அபிஷேகம் எனக்கு கிடைக்கும் என்று சொல்வது பொய், அப்பட்டமான பொய். அது கடவுளுக்கு விரோதமான செயல். ஆகவே இன்று இறைவன் உங்களையும் என்னையும் திடப்படுத்தி அந்த அபிஷேகத்தை தருவதற்கு காத்திருக்கிறார்.